இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். தேங்க்யூ. வாங்க ஆப்கி அதாலத்ல இன்னைக்கான வழக்கு ஆரம்பிப்போம். இன்னைக்கு நம்மோட விருந்தினர் அவர் யாருன்னா, இவர் ஒரு அரசியல் தலைவரும் கூட, ஒரு சன்னியாசியும் கூட. இவர் ஒரு ஃப்ளவர் ஃபயரும் கூட. பூவும் தீயும் சேர்ந்தவர். ஒரு பக்கம் பூஜை பண்றாரு, இன்னொரு பக்கம் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ப்ளீஸ் வெல்கம் உத்தரப்பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத். உங்களோட கரகோஷம் எப்பவும் இப்படியே இருக்கட்டும். இன்னைக்கு ஆப்கி அதாலத்ல நம்ம ஜட்ஜை கூப்பிட போறேன். இன்னைக்கு நம்மளோட ஜட்ஜ் ரொம்ப ஸ்பெஷலானவர். நாட்டோட மிகப்பெரிய யூனிவர்சிட்டியான யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியில வைஸ் சான்சலரா இருக்காரு, ப்ரொஃபசர் யுகேஷ் சிங். நீதிமன்றத்தோட வழக்க ஆரம்பிங்க. கேள்விகளையும் வழக்குகளையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோகி ஆதித்யநாத் சாரோட பொலிட்டிக்கல் கரியரை பத்தி ஒரு முறை பார்ப்போம். உத்தரப்பிரதேசத்தோட சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத்தோட பொலிட்டிக்கல் கரியரை ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். போராட்டங்களால நிறைஞ்சது, அப்படியே வெற்றியோட உயரத்துக்கு போய் சேர்ந்தார். 33 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஸ்டூடெண்ட் லீடரா இருந்தபோது இவரை பார்த்த சிலர் அஜய் நல்ல கேம்பெயினர் இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் बीजेपीயோட ஸ்டார் கேம்பெயினர். देश में कोरोना का संकट आया, देश में कोई आपदा आई, राहुल गांधी सबसे पहले देश छोड़ करके भागे. எல்லா இடங்கள்லயும் இவர் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாரு. யோகி ஆதித்யநாத் ராமர் கோவில் போராட்டத்துல சேரும்போது அப்ப மக்கள் எல்லாரும் கோவில அங்கதான் கட்டுவீங்க, ஆனா தேதிய சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யோகி ஆதித்யநாத் அவருடைய ஆட்சியில ரெக்கார்ட் டைம்ல பிரம்மாண்டமான ராமர் கோவில கட்ட வச்சாரு. ये मंदिर वही बना है जहां बनाने का संकल्प लिया था. யோகி ஆதித்யநாத் கோரக்ஷ் பீடத்தோட பீடாதிபதி ஆனபோது மக்கள் எல்லாரும் இவர் மடத்தை எப்படி நடத்துவாருன்னு சொன்னாங்க. ஆனா யோகி ஆதித்யநாத் கோரக்பூரோட மடத்தை ஒரு சக்தி வாய்ந்த இடமா ஆக்கிட்டாரு. யோகி ஆதித்யநாத் முதல் முறை லோக்சபா எலெக்ஷன்ல நிற்கும் போது அப்ப எல்லாருமே இவர் ஒரு நல்ல தலைவர் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப யோகி ஆதித்யநாத் அவரோட சொற்பொழிவுகளை கேட்கறதுக்காகவே மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. 10 मार्च के बाद पूरी गर्मी शांत करवा देंगे. 2014 சென்ட்ரல்ல நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது யோகி ஆதித்யநாத் லோக்சபாவோட மெம்பரா இருந்தாரு, ஆனா அவரை மினிஸ்டரா ஆக்கல. அப்ப மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, யோகியை சைட்லைன் பண்ணதா பேசிக்கிட்டாங்க. ஆனா யோகி யூபியோட அசெம்பிளி எலெக்ஷன்ல பிரமாதமா கேம்பெயின் பண்ணாரு. அதோட 2017 நரேந்திர மோடி யோகியை உத்தரப்பிரதேசத்தோட முதலமைச்சரா ஆக்கினாரு. आदित्यनाथ योगी ईश्वर की शपथ लेता हूं कि யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர் ஆகும்போது காவியோட போட்ட இவர் எப்படி அரசாங்கத்தை நடத்துவாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஆனா இப்ப சர்வே எடுத்து பார்க்கும்போது யோகி ஆதித்யநாத் தான் இந்தியாவோட பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. யூபியோட தேர்தல்ல ஒவ்வொரு முறையும் யோகியால பிஜேபியை ஜெயிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்துல 4 முறை பிஜேபியை ஜெயிக்க வச்சிருக்காரு. பலமுறை யோகியோட தலைமைத்துவத்தை பத்தி பல சர்ச்சைகள் ஏற்பட்டது. ஆனா பிரதமர் யோகியோட தோள் மேல கைய வச்சார். யூபி பிளஸ் யோகி அப்படிங்கிற முழக்கத்தை எழுப்பினார்.
यूपी प्लस योगी बहुत है उपयोगी. மோடி அவருடைய சொற்பொழிவுகள்ல யோகிய பாராட்டினதுக்கு அப்புறம் இருந்த சர்ச்சைகள் எல்லாமே योगी जी भी वैसे और मोदी जी भी ऐसे. ये मोदी योगी खप क्यों रहा है? हमारे तो बच्चे हैं नहीं, हम खप रहे हैं आपके बच्चों के लिए. சனாதனத்தோட உருவம், சக்திய வழிபடுபவர் உத்தரப்பிரதேசத்தோட முதல்வர் யோகி ஆதித்யநாத். ஆப்கி அதாலத்துல அவர் மேல போட்ட வழக்குக்கு அவரே வாதாடுறார். யோகி சார், மக்கள் உங்க மேல எந்த அளவுக்கு பைத்தியமா இருக்காங்கன்னு இங்கேயே உங்களால பார்க்க முடியும். இன்னும் சில விஷயங்கள் நான் ரிசர்ச் பண்ணும்போது கிடைச்சது. சில உதாரணங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு இளைஞன் தன்னோட மார்புல யோகி ஆதித்யநாத் அவரை பச்சை குத்தி இருக்காரு. இன்னொரு இளைஞரை பாத்தீங்கன்னா அவர் தன் கை மேல யோகி ஆதித்யநாத் பச்சை குத்தி இருக்காரு. இன்னும் சில பேர் உங்களுக்கு புல்டோசர் பாபான்னு பேர் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மக்கள் அவங்க கையில புல்டோசரையே டாட்டூவா போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்கறதே ரொம்ப அரிதானதுதான். எல்லாத்த விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு முறை அக்பர்பூர்ல சொல்லியிருந்தீங்க, அதாவது இந்த இடத்தோட பேரை சொல்றதுக்கு எனக்கு சங்கோஜமா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் சோசியல் மீடியால எல்லாத்தோட பேரையும் மாத்த ஆரம்பிச்சுட்டாங்க. பிரியங்கா காந்தி உங்களுக்கு போன் பண்ணி என்னோட பேரு என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு நீங்க 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நீ வர, அதனால உன் பேரு பிப்ரவரி 29 நீங்க. அமீர் கான் போன் பண்ணும்போது உங்க பேரு அமர் கண்ணா நீங்க. அதோட ஜாக்லின் பெர்னாண்டஸ் பேரு ஜானகி தேவி. ஒபாமாவோட பேரு சுதாமா. அப்புறம் ராகுல் காந்தி போன் பண்ணி என் பேர் என்ன உங்களை கேட்டப்ப நீங்க சொல்லிருக்கீங்க, நீ ஒரு பப்புவாவே இருந்துக்க. ஆனா இதெல்லாம் வெறும் ஜோக் தான். உண்மையிலேயே உங்க போட்டோஸ் வெளியே வந்தது பிறந்த குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டு அந்த 2 குழந்தைகளுக்கும் நீங்க சண்டி பவானின்னு பேர் வச்சிருக்கீங்க. அந்த வீடியோவை பிளே பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரவி கிஷன் சார், கோரக்பூரோட பார்லிமெண்ட் மெம்பர், அவர் ஆப்கி அதாலத்துக்கு வந்திருந்தாரு. அப்ப அவர் உங்களை பத்தி பேசினாரு. அப்ப அவரு எரியறத நெருப்புன்னு சொல்லுவாங்க, அணைஞ்சிட்டா சாம்பல்னு சொல்லுவாங்க. அந்த சாம்பல்ல இருந்து வெளிப்படுற வெடிகுண்டு தான் யோகி ஆதித்யநாத்னு சொன்னார். இந்த எல்லா பைத்தியக்காரத்தனத்துக்கும் நீங்க ஏதாவது பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? என்ன பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா பார்ட்டியோட சாதாரண காரியகர்த்தா. அதுக்கு முன்னாடி நான் ஒரு யோகி. ஒரு யோகியோட ரூபத்தில் என்னோட மதம் சார்ந்த என்னோட ஆன்மீக கடமைகள் அதையும் நான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னோட அரசாங்க கடமை. அதுக்கும் நான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து சரியான வழியில் செய்யணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட பயணத்தை பிடிச்ச எல்லாருக்கும் நன்றி. அதோட பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேஷனல் கேம்பெயின் அதில் நானும் ஒரு பாகமாக இருக்கேன். அது தலைவர் மோடிஜியோட தலைமையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம ஒரு புது உயரத்துக்கு போயிருக்கோம். நான் முழு நம்பிக்கையோட சொல்லுவேன், நாட்டுக்கும் இதுதான் நல்லது. இதுல தான் உலகத்தோட நன்மையும் அடங்கியிருக்கு. நீங்க சொன்னது கரெக்ட் தான். அதனால தான் மக்கள் உங்க மேல இவ்வளவு அன்பா இருக்காங்க.
வாங்க இன்னைக்கு நம்ம ப்ரோகிராம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆப்கி அதாலத்துல யோகி ஆதித்யநாத் மேல சுமத்தப்பட்ட முதல் குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல உத்தரப்பிரதேசத்தோட சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் மேல சுமத்தப்பட்ட முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் இந்துத்துவத்தோட பேரை வச்சு அரசியல் பண்றாரு. யோகி சார், இப்போ எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்க ராமர் கோயிலை வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அகிலேஷ் சாரோட சித்தப்பா ப்ரொஃபசர் ராம் கோபால் யாதவ் அவர் இந்தியால கோவில் எதுக்குன்னு கேக்குறாரு. அது தேவைப்படுது, அதனாலதான் இன்னைக்கு எங்க கட்டப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவோட வரலாற்றிலேயே இது ஒரு முக்கியமான அரிதான நிகழ்வுதான்னு சொல்லுவேன். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், பெருமைப்பட வேண்டிய விஷயம். அயோத்தியாவில் ஸ்ரீராமர் பிறந்த அதே இடத்துல மரியாதைக்குரிய புருஷோத்தமன் ஸ்ரீராமர் மன்னனோட புனிதமான கோவில். அயோத்தியாக்குள்ள நீங்களே பார்த்திருப்பீங்க. நம்பிக்கையான லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு இருக்காங்க, இன்னைக்கும் வந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ மோசமா வெயில் அடிச்சாலும் அப்பவும் வராங்க. அயோத்தியால இன்னைக்கான அயோத்தியால இப்பையிலிருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அயோத்தியாவை பார்த்து வர்றவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இது அந்த அயோத்தியா தானான்னு யோசிக்கிறாங்க. நான் நிறைய முறை பார்த்துட்டேன். நாடு முழுக்க நம்பிக்கையான ஆட்கள் அங்க வந்துகிட்டே இருக்காங்க. அந்த நிலத்தை தொடும்போது, அங்க இருக்க தூண்களை தொடும்போது அவங்க கண்கள்ல கண்ணீரை பார்த்தேன். அப்ப நான் சில பேர்கிட்ட நீங்க ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க எந்த நிகழ்வை பார்க்கறதுக்காக எங்களோட பல தலைமுறைகள் துடிச்சிட்டு இருந்தாங்களோ 500 வருஷத்தோட இந்த நீண்ட காத்திருப்ப மோடிஜி முடிச்சு வச்சிருக்காருன்னாங்க. அயோத்தியால இருந்த விஷயம் அயோத்தியால மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே அசாத்தியமான விஷயத்த மோடிஜி சாதிச்சு காட்டிட்டாரு. இது எங்களுக்காக மட்டும் இல்லாம எங்களோட சேர்த்து முன்னோர்களுக்கும் பதில் சொல்ற மாதிரியான ஒரு வாய்ப்பை மோடிஜி உருவாக்கிட்டாரு. நாங்க அயோத்தியாவில் ராமர் கோயிலுக்கான அடிக்கல் நாட்டுறதையும் பார்த்தோம், ராமர் கோவில் கட்டப்படுறதையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ராமருக்கு கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு அப்புறம் ஹோலியும் ஜன்மோத்சவத்தையும் கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு தன் பூமியிலேயே கிடைச்சிருக்கு. இது மோதிஜியால மட்டும்தான் உருவாயிருக்கு. ப்ரொஃபசர் சொல்றாரு இது ஒரு வேஸ்டான கோவில் அப்படின்னு. நான் அங்கதான் வரேன். சமாஜ்வாதி பார்ட்டியை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த பார்ட்டியோட ஆட்சி காலத்துல தான் அயோத்தியா ராம ஜென்ம பூமியில பயங்கரவாதம் நடந்துச்சு. காசில சங்கட் மோச்சன் கோவில்ல அட்டாக் நடந்துச்சு. இவங்களோட ஆட்சி காலத்துல தான் லக்னோ, அயோத்தியா, வாரணாசி, கோட்ல தாக்குதல் நடந்துச்சு. அப்போ அகிலேஷ் யாதவ் சீஃப் மினிஸ்டரா இருந்தபோது அப்ப அவரு முதல் வேலையா என்ன பண்ணாரு? இந்த பயங்கரவாதிகள் மேல கோர்ட்ல இருந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்குறதுக்கான முயற்சிகள் தான் பண்ணாரு. நீதிமன்றத்துக்கு நாம நன்றி சொல்லிதான் ஆகணும். நீதிமன்றம் அந்த மோசமான பயங்கரவாதிகள் எல்லாரையும் வெளியே வரவிடாம தடுத்தாங்க. இல்லனா எவ்வளவு பெரிய கோரம் ஏற்பட்டிருக்கும். ராம பக்தர்களை சுடுறவங்க இவங்களாம் ராமரை கற்பனை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வரலாறு மட்டும்தான் சாட்சி. யார் யாரு ராமருக்கு எதிரா நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அழிவு நிச்சயமா நடக்கும். இவங்களோட அழிவு நிச்சயமா நடக்கும். இவங்களோட அழிவை பத்தி சொல்லணும்னா जाके प्रभु दारुण दुख दीना ताके मति पहले हर लेना. இதே நிலைமை தான் இவங்களுக்கும் நடக்க போகுது. இதுல கடவுள் இவங்களுக்கு கஷ்டம்னு எழுதியிருக்காரு. ஏன்னா இவங்க நாட்டை கஷ்டப்படுத்திருக்காங்க. இந்தியாவோட நம்பிக்கையோட விளையாடி, அது மட்டும் இல்லாம அந்த நம்பிக்கைக்கு உறுதுணையா இருந்த வாசிகளோடையும் அவங்க விளையாடி இருக்காங்க. அதனால அவங்களுக்கு இப்போ மிச்சம் இருக்கிற வாழ்க்கை கஷ்டத்தால மட்டும் நிறைஞ்சிருக்க போகுது. ஏன்னா நம்ம என்ன பண்றோமோ அதுக்கான பலன் மட்டும்தான் கிடைக்கும். இப்ப அவங்க அது அறுவடை பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. அதனாலதான் அவங்க ராமரை எதிர்க்கிறாங்க, ராமர் கோவிலை எதிர்க்கிறாங்க. லேட்டஸ்டா மகாராஷ்டிரால உள்ள காங்கிரஸ் லீடரான நானா பட்டேலோட ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அவரு என்ன சொல்லிருக்காருன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா மறுபடியும் இந்த கோவிலை புனிதமாக்கிடுவோம் அப்படிங்கிறாரு. இத கங்கா தண்ணியால வாஷ் பண்ணுவோங்கிறாரு. முதல்ல உங்களை நீங்க புனிதமாக்கிக்கோங்க. அப்புறம் ராகுல் காந்தி திரும்ப திரும்ப அவர் பப்ளிக் மீட்டிங்ல இதெல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நடந்த இந்த பிரான் பிரதிஷ்டா செரிமனியில அவர் அமிதாப் பச்சனை பார்த்தாரு. ஐஸ்வர்யா ராய் டான்ஸ் பண்றத பார்த்தேன். ஆனா எந்த ஏழையோ உழைப்பாளியோ நான் பார்க்கலங்கிறாரு. இவர் முதல்ல இந்த மாதிரி மொழியை பயன்படுத்துறதுக்கு வெக்கம்தான் படணும். அங்க ஏழைகளே இல்லைன்னு சொல்றாரு. அப்படி பேசினது ரொம்பவே தவறானது. அங்க தன்னோட கையால கோவில்களை கட்டினவங்க மோதிஜி அங்கேயே கௌரவப்படுத்தினாரு.
ஆட்சியில பிரதமரா இருக்கிற மோடிஜி வேலை ஆட்கள் கிட்ட போய் நேரடியாவே அவங்கள கௌரவப்படுத்திட்டு இருந்தாரு. பிரயாக்ராஜ்ல சுத்தப்படுத்துற வேலை ஆட்களோட கைகளை பிரதமர் தன் கையாலேயே கழுவினாரு. இப்படி முதல் முறை நடக்குது. சொல்லப்போனா காங்கிரஸ்ல ராகுல் காந்தியோட தாத்தா பிரதமரா இருந்தாரு. அவரோட பாட்டி பிரதமரா இருந்தாங்க, அவங்க அப்பா பிரதமரா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம 2004 இருந்து 2014 வரைக்கும் அவருடைய அம்மா சூப்பர் பிஎம்மா வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா இது மூலியமா எப்பயும் இவங்க எந்த ஒரு ஏழையோட வீட்டுக்கு போறதை விடுங்க, ஏழைகளுக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஸ்கீமையும் கொண்டு வந்ததே இல்ல. ஏழைகளோட வாழ்க்கையில வளர்ச்சியை கொண்டு வர மாதிரி ஏதாவது பண்ணிருக்காங்களா? இல்லவே இல்ல. ராகுல் அண்ட் கம்பெனி இவங்க எப்படி கோவிலுக்கு போவாங்க? நீங்களே பார்த்திருப்பீங்க, குஜராத்தோட தேர்தல்ல அவங்களுக்கு முதல்ல கோவிலுக்கு போய் எப்படி உட்காரணும்னு கூட தெரியவே இல்ல. அவரு நமாஸ் மடிக்கிற மாதிரி போனாரு. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்க பூசாரி, தம்பி இது கோவில்னாரு, இது மசூதி இல்லைன்னாரு. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. காலை முட்டி போட்டு உட்காரக்கூடாது, பூஜை பண்ணணும்னா இப்படிதான் உட்காரணும்னு கத்துக்கிட்டாரு. கோவிலுக்கு போய் நமாஸ் படிக்கிற மாதிரி உக்காந்தா எப்படி ஒத்துக்க முடியும்? இந்த அளவுக்கு கூட கலாச்சாரத்தை பத்தி தெரியாதவர் ராமர் கோவிலை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அவருடைய பரம்பரைய வரலாற்றுல ராமர் கோவிலுக்கு எதிராக இருந்திருக்காங்க. இந்தியாவுடைய நம்பிக்கையை பத்தி அவங்களுக்கு என்ன தெரிய போகுது சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் முதல் முறையா பிரசிடென்ட் திரௌபதி முர்மு ஒரு ஆதிவாசி அப்படிங்கறதுனால தான் அவங்கள நீங்க பிரதிஷ்டைக்கு கூப்பிடலன்னு சொல்றாரு. முதல் முறை நம்ம நாட்டுக்குள்ள ஆதிவாசி பெண்மணி இந்தியாவோட ஜனாதிபதி ஆயிருக்காங்க. அதுக்கு காரணம் யாரு? பிரதமர் மோடிஜி மட்டும்தான். அவர் இனிஷியேட்டிவ் எடுத்ததாலதான். சமூகத்துல நாங்க கடைசி படிக்கட்டுல உட்கார்ந்திருப்பாங்களே அவங்கள முதல் படிக்கட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கான பயணம் தான் இது. கடைசி படிக்கட்டுல உட்கார்ந்திருக்கவங்களுக்கும் ஆட்சியில உட்கார்றதுக்கான அதிகாரம் கண்டிப்பா கிடைக்கும். நான் ஒன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன், ராகுல் காந்தி கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பத்தியே சொல்றேனே, நான் ஒரு சாதாரண குடும்பத்துல தான் பிறந்தேன். நான் எப்பவும் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சு பார்த்ததே இல்ல, எப்பவுமே நினைச்சதில்ல. அப்படி ஒரு எண்ணமே என் மனசுல இல்ல. ஆனா இப்ப ஒரு முதலமைச்சரா மக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி நான் சொல்றேன். அதாவது அழைப்பிதழ்கள் எல்லாருக்குமே கொடுத்தோம். மரியாதைக்குரிய ஜனாதிபதிக்கும் மரியாதைக்குரிய வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் ஃபார்மர் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த்ஜிக்கு கொடுத்தோம். அந்த இடத்துல எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல அமிதாப் பச்சன் இருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருடைய கலைக்கு நாம மரியாதை கொடுத்தே ஆகணும். அவர் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்காங்க. அதுதான் சொல்றேன், அவருடைய பார்வையே அப்படி. இதுதான் தவறான பார்வைன்னு சொல்லுவாங்க. தவறான பார்வைனா இதுதான். ஒருவேளை ஐஸ்வர்யா ராய்ஜி இருந்தாலும் நல்ல விஷயம் தானே, அவங்களும் இந்தியாவுடைய குடிமகள் தானே, அங்க வர்றதுக்கான உரிமை அவங்களுக்கு முழுசா இருக்கு. அதோட அமிதாப் பச்சன் ஜியோட கலை உலகத்துல அவரோட கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா என்ன? ஒருவேளை அப்படி சொல்றீங்கன்னாலும் காங்கிரஸ் பிரயாக்ராஜ்ல அவரை தேர்தல்ல நிக்க வச்சிங்க. யோகி சார், நிறைய பேர் ராமர் கோவிலை பத்தி பேசுறாங்க. கடுகே சார் ஒரு முறை அவர் கேண்டிடேட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நீதான் சிவன், ராமன் நீதான் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்தியாவுடைய கலாச்சாரத்துல, சனாதன தர்மத்தோட கலாச்சாரத்துல ராமரும் சிவனும் ஒருத்தரை ஒருத்தர் பாராட்டுறவங்க தான். ராமர் பிரபு அவரோட ராமச்சரித்திர மனசுல அவரே சொல்லியிருக்காரு, சிவபெருமான அவமதிக்கிறவங்க ஒருவேளை என் கிட்ட வரணும்னு நினைச்சா கூட முயற்சி பண்ணாங்கன்னா அவனுக்கு கனவுல கூட என்னோட அருள் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இலங்கையில பாலம் கட்டுறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கும்போது ராமர் பிரபு முதல்ல ராமேஸ்வரத்துல ராமர் பிரபு சிவனை தான் கும்பிட்டாரு. நாமக்கரன்ற விஷயத்துக்கு வரும்போது ராமர் பிரபு ஜோதிர்லிங்கத்தோட பேரை ராமேஸ்வரம்னு வச்சாரு, ஏன்னா ராமரோட ஈஸ்வர். ஆனா சிவன் கிட்ட கேட்கும்போது பகவான் சிவன் இல்ல இந்த இடத்தோட கடவுள் ராமர், அதனாலதான் ராமேஸ்வரன் சொன்னாரு. இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு நல்லா மரியாதை கொடுக்கறாங்கன்னு தெரியுது. இது இந்தியாவுடைய கலாச்சாரம். காங்கிரஸ் பிரிக்கிற அரசியல்ல முதல்ல இந்த நாட்டை தான் பிரிச்சாங்க. அதுக்கப்புறமா இடம் பாஷைய வச்சு நாட்டை பிரிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, 1947 இவங்க தான் நாட்டை பிரிச்சாங்க. அந்த நேரத்துல பாபா சாஹேப் அம்பேத்கர் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம நிறைய தலைவர்கள் நாட்டை பிரிக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க.
அது மட்டும் இல்லாம அதை எல்லாரும் எதிர்த்து நின்னாங்கன்னே சொல்லணும். இந்தியா மேல நம்பிக்கை இல்லாதவங்க இந்தியால எதுக்கு இருக்க போறாங்க? அதனால அவங்களுக்குன்னு ஒரு வழியை எடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. நாட்டுக்கு சுமையா இருந்தவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு நிலப்பகுதி அதிகமா கொடுத்தாங்க, மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருந்துச்சு. நிறைய நிலப்பகுதி கிடைச்சதுக்கு அப்புறமும் இந்தியாவில இருந்து பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் இங்க என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு பாகிஸ்தான்ல என்ன நிலைமை இருக்கு? ஒரு விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறேன். பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றவங்க கிட்ட சொல்றேன், நீங்களும் உங்க கூட போக வேண்டியது தானே? போய் அங்க பிச்சை எடுக்கிறவங்க கூட நீங்களும் போய் பிச்சை எடுங்க. அதாவது ஒரு பக்கம் இந்தியா இருக்கு, 80 கோடி மக்களை பிரதமர் மோடிஜி அவரோட தலைமையில இலவசமா ஏழைகளுக்கு ரேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் 23-24 கோடி மக்கள் தொகை இருக்க பாகிஸ்தான் பிச்சைக்காரங்க மாதிரி உலகத்துக்குள்ள தட்டை எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. பாவம், உங்களுக்கு யாரும் பிச்சையும் போறதில்லை. ஒரு கிலோ மாவுக்காக இந்த வீதிகள்ல தெருக்கள்ல நீங்களே பார்த்திருப்பீங்கல்ல, அந்த மாவை பிரிச்சு இப்படி போடுறது. அப்ப அங்க சில ஜீவராசிகள் புடுங்கிக்கிட்டு சாப்பிட்டுப்பாங்க. இந்த காட்சிகளை நீங்க சாதாரணமா பாகிஸ்தானுக்குள்ள பார்க்கலாம். பாகிஸ்தானை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. ஒருவேளை இந்தியாவில் ஒரு பாகமா இருந்திருந்தா இந்தியா எப்படி சந்தோஷமா இருக்கோ பாகிஸ்தானும் அப்படி சந்தோஷமா இருந்திருக்கும். பாகிஸ்தான்ல இருந்த மக்கள் தொகையை விட நம்ம ஊர் ஏழைகளை மோடிஜி கடந்த 10 வருஷத்துல மேல தூக்கி விட்டுருக்காரு. ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்காரு. ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றவங்க இவங்க எல்லாம் வெக்கப்பட்டாகணும். ஆனா பாகிஸ்தானோட முன்னாள் மந்திரி ஃபவாத் சௌத்ரி ராகுல் ஆன் ஃபயர்னு சொல்றாரு. ராகுலுக்கு தான் ஓட்டு போடணும்ன்றாரு. ராகுல் காந்தியை அங்க மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்தியால யார் சப்போர்ட் பண்ண போறாங்க? ராகுல் காந்தியை இங்க யார் நம்புறாங்க? இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் ராமர் கோவிலை இவங்க எதிர்க்கிறாங்க. இந்தியாவோட ரிசோர்சஸ ஏழைங்களை, கிராமத்துல இருக்கிறவங்களை, விவசாயிகளை, இளைஞர்களை, பெண்களை, தலித்களை, அதாவது கீழ்கோட்டில் இருக்கிற மக்களை, இவங்க எல்லார்கிட்ட இருந்து உரிமைகளை பறிச்சு இவங்க சாதாரணமா முஸ்லிம்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் இந்தியால இருந்து சப்போர்ட் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன நடக்கவே நடக்காது. சில சௌத்ரி மாதிரியான ஆட்கள் மட்டும்தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வேற சொசைட்டி இந்தியால இருக்கிற இந்தியா மேல பக்தியா இருக்கிறவங்க யாரும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ரீசெண்டா இவங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ண ஒருத்தர் வந்திருக்காரு, மணிசங்கர் ஐயர். அவர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தானுக்கு மரியாதை கொடுங்க, ஏன்னா அவங்க கிட்ட ஆட்டம் பாம் இருக்குங்கிறாரு. இந்தியாவை பார்த்து பயந்துதான் இருக்கணுங்கிறாரு. அப்படின்னா எங்களோட ஆட்டோ பாம் எங்க? ஃப்ரிட்ஜில் வைக்கதான் நாங்க ரெடி பண்ணியிருக்கோமா என்ன? அப்படிலாம் இல்லையே. இது பொது இந்தியா. காங்கிரஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பரப்பலாம். இந்தியா எப்பவும் இதை பார்த்தெல்லாம் பயப்படாது. இது புது இந்தியா. புது இந்தியா எந்த ஒரு பிரச்சனைக்கும் போவாது, பிரச்சனைக்கு வர்றவங்கள சும்மா விடாது. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பதில் சொல்ல இத நம்ம இந்தியா பண்ணி காமிச்சிருக்கு. இதுதான் இதுக்கான உதாரணம். இதுதான் காரணமும் கூட. முதல்லலாம் பயங்கரவாதிகள் பாம் பிளாஸ்டிங்க பல இடத்துல நடத்துவாங்க. டெல்லியில, அயோத்தியால, காசில, லக்னோல நடந்துச்சு, வாரணாசில நடந்துச்சு. லக்னோல அயோத்தியாவோட கோர்ட்ஸ்லயும் நடந்திருக்கு, கோரக்பூர்ல நடந்திருக்கு, மும்பைல கூட பிளாஸ்ட் நடந்திருக்கு, இந்திய பார்லிமெண்ட்ல அட்டாக் நடந்திருக்கு. வேற வேற காலகட்டத்தில் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. ஆனா கடந்த இந்த 10 வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா பாதுகாப்போட சிறந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பாதுகாப்பு வலுவாயிருக்கு. நக்சல் வாதம் முடிஞ்சிடுச்சு. இப்ப பட்டாசு கூட கொஞ்சம் வேகமா வெடிச்சாலும் பாகிஸ்தான் இதை நாங்க பண்ணலன்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க. இதுதான் புது இந்தியா, இதுதான் நாட்டோட பலம். இதை நினைச்சு ஒரு இந்திய குடிமகனும் சந்தோஷப்படுறான். இது நீங்க நினைக்கிற மாதிரி காங்கிரஸ் டைம்ல இருந்த மாதிரி பார்டரை தாண்டி டெரரிஸ்ட் வர்றதுல அப்படி நடந்தா பெரிய பிரச்சனையே நடக்கும். ஆனா நான் பார்லிமெண்ட்ல இருந்திருக்கேன் 2004 இருந்து 2014 வரைக்கும். எல்லாத்தையும் நான் கிட்ட இருந்து பார்த்திருக்கேன். காஷ்மீர்ல பல அநியாயங்கள் நடக்கும். அயோத்தியால, காசில பல இடங்கள்ல குண்டுவெடிப்பு நடந்துச்சு. ட்ரெயின்ஸ்ல குண்டுவெடிப்பு நடக்கும். பார்லிமெண்ட்ல இந்த பிரச்சனையை எடுக்கும் போதெல்லாம் அவங்க ஒன்ன மட்டும்தான் சொல்லுவாங்க, என்னன்னா பார்டரோட மறுபக்கத்துல இருந்து தாக்குதல் நடத்துறாங்கன்னு. பார்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் நீங்க ஏதாவது பண்ணுங்க, உங்களுக்கு தைரியமே இல்ல. ஆனா இன்னைக்கு எல்லாமே ஒளிஞ்சு போயிடுச்சு. இப்ப இந்தியா எல்லா பிரச்சனைகளையும் அதுவே பாத்துக்குது. இந்த பலம் இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த பலத்தை மோடிஜியோட தலைமையில புது இந்தியா காமிச்சிருக்கு.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு இந்திய குடிமகனும் இதை நினைச்சு பெருமைப்படணும். மோடிஜியோட தலைமையில புது இந்தியா சிறந்த இந்தியாவாவும் இருக்கு. இது இந்தியாவுக்கு வெறும் மரியாதையை மட்டும் கொடுக்கல, இந்தியாவோட எல்லைகளையும் பாதுகாக்கவும் தெரிஞ்சிருக்கு. இந்தியாவோட உள்ளுக்குள்ள இருக்கிற பாதுகாப்பையும் சிறப்பா வச்சுக்கவும் தெரியும். இந்தியாவோட வளர்ச்சிக்கான பெரிய பெரிய விஷயங்களும் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. இங்க நீங்களே பாருங்க, ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸோட எண்ணிக்கை 2016 வரைக்கும் வெறும் 7 தான் இருந்துச்சு. அந்த 7ல் 6 அடல்ஜி உருவாக்குனாரு. 7ல் 6 அடல்ஜி உருவாக்குனாரு. இன்னைக்கு அதோட எண்ணிக்கை அதிகமாகி 26 ஆயிருக்கு. இது எல்லாமே மோடிஜியோட ஆட்சியில. மெட்ரோ 5 சிட்டில தான் இருந்துச்சு. இன்னைக்கு 20 சிட்டிஸ்ல மெட்ரோ இருக்கு. ஈஸ் ஆஃப் லிவிங், இதை எப்படி உருவாக்கிப்பீங்க? இந்த வசதி, இந்த ஏர்போர்ட் காங்கிரஸோட டைம்ல, அதாவது சுதந்திரத்துல இருந்து 2014 வரைக்கும் 24 மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அதோட எண்ணிக்கை இப்ப 152 உருவாயிருக்கு. அதே மாதிரி ஐஐடி, ஐஐஎம், IIIT, 1 டிஸ்ட்ரிக்ட், 1 மெடிக்கல் காலேஜ், ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஏழைகளுக்கு நல்லது பண்ணதுக்கான நிறைய ஆதாரம் இருக்கு. எல்லா விஷயங்களும் கடந்த 10 வருஷத்துல மோடிஜியோட தலைமையில நல்லபடியா நடந்திருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் எதை காட்டுதுன்னா, இங்க பாதுகாப்பும் இருக்கு, மரியாதையும் இருக்கு, வளர்ச்சியும் இருக்கு, ஏழைகளும் வளர்றாங்க. அதோட வளர்ச்சி மட்டும் கிடையாது, வளர்ச்சிய பரம்பரை கூட சம்பந்தப்படுத்திருக்காங்க. இது நம்ம பரம்பரை. அதனால இப்ப அக்பர்பூர்னு சொல்றதுல எனக்கு ரொம்பவே சங்கோஜமா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அக்பர்பூருக்கு பதிலா இதோட பேரை மகாராணா பிரதாப்னு கூட வச்சிருக்கலாம். எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அவுரங்காபாத் அப்படின்ற நகருக்கு சம்பாஜி பாத்னு பேரை வைக்கலாம்ல. ஏன்னா நம்மளோட பரம்பரை சம்பாஜி மகாராஜ் பரம்பரையில தானே வந்திருக்கு. சத்ரபதி சிவாஜி கிட்ட இருந்து, ராணா பிரதாப் கிட்ட இருந்து, குரு கோவிந்த் சிங் கிட்ட இருந்து. எங்களுக்கும் அக்பருக்கும் அவுரங்கசீபுக்கும் என்ன சம்பந்தமும் இல்ல. நம்மளோட பரம்பரை பேர் போயிடுச்சேன்னு யாராவது கவலைப்படுவாங்க, அவங்க கவலைப்பட்டுக்கிட்டோம். எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா யோகி சார், இந்த முழு கேம்பெயினை நாம ஒரு முறை பார்த்தோம்னா, ராகுல் காந்தியோட ஸ்பீச்சா இருக்கட்டும், பிரியங்கா காந்தியோட சொற்பொழிவா இருக்கட்டும், அகிலேஷ் யாதவ் தான் இருக்கட்டும், சரத்பவார் தான் இருக்கட்டும், இல்ல ஆம் ஆத்மி பார்ட்டி தான் இருக்கட்டும், எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுறாங்க. ஒருவேளை மோடிஜி 3வது முறை பிரதமர் ஆனாருன்னா கான்ஸ்டிடியூஷனை முடிச்சிடுவாரு, இடஒதுக்கீடு இல்லாம பண்ணிடுவாரு, அதுக்கப்புறம் இந்த நாட்டுல எலெக்ஷனே நடக்காதுங்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னா, ஒரு வேலை எல்லாம் கிடையவே கிடையாது. ஜூன் 4 ரிசல்ட் வரும்போது மோடிஜி தான் பிரதமர் ஆவாருன்றது உண்மை. அது ஒண்ணு. அதோட எனக்கு இந்தியாவோட பெரிய மாநிலத்துல நான் கேம்பெயினிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கேம்பெயினிங் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதோட உண்மையை சொல்றேன், இந்தியாவோட மக்கள் நன்றி கடன் செலுத்த தெரிஞ்சவங்க. நம்மளோட சனாதன தர்மத்திலேயே இத சொல்லியிருக்காங்க. சனாதனர்களான நாங்க எல்லா காலத்திலையும் வாழ்வோம், எல்லா சூழ்நிலையிலையும் வாழ தெரியும் எங்களுக்கு. ஆனா அதோட சேர்ந்து யாராவது எங்களை சீண்டுனாங்கன்னா, நேரம் வர்ற வரைக்கும் காத்திருந்து அவங்களுக்கு அதே ரூபத்துல, அதே மாதிரி மரியாதையான வழியில அவங்களுக்கு பதில் சொல்லுவோம். மோடிஜி பண்ணதுக்கு மக்கள் மோடிஜிய அதே மரியாதையோட அவங்களோட சப்போர்ட்டை கொடுப்பாங்க. எங்க வேணா இருக்கட்டும், எங்க வேணா. வெஸ்ட் பெங்கால், பீகார், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ராஜஸ்தான், எங்க வேணா இருக்கட்டும், ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட், எங்க போனாலும் ஒரே ஒரு விஷயம்தான். ஒவ்வொரு இளைஞருக்குள்ளேயும் ஒரு விஷயம்தான். எல்லாரோட பேச்சிலையும் இந்த வார்த்தை மட்டும்தான் இருக்கு. இது மூலியமா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிய வருது. அதாவது ஒரு வேலை கிடையாது, 2 வேலை கிடையாது. இத அவங்க வாயாலேயே அந்த கடவுளே சொல்ல வைக்கிறாரு. அதாவது மோடிஜி வராரு, மோடிஜி திரும்ப வராரு, 3வது முறையும் அவர் தான் ஆட்சிக்கு வருவாரு. அதோட இதுல எந்த சந்தேகமும் இல்ல. 400 சீட்டை தாண்டுவோன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்க இந்த முழக்கம், இதையும் தாண்டி நாங்க கண்டிப்பா போவோம். ஆனா ஒண்ணு, அதுதான் நீங்க 400 சீட்டு வருவீங்கன்னு சொல்றதுனால தான் கான்ஸ்டிடியூஷன் மட்டும் தான் மாத்தி. அதாவது 10 வருஷத்துல மோடிஜி ஃபுல் மெஜாரிட்டியோட இருப்பாரு. அதோட பாரதிய ஜனதா பார்ட்டி கிட்ட மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா முழு அரசு நடத்தக்கூடிய சப்போர்ட் இருக்கும். என்டிஏ கூட சேர்ந்து மோடிஜி 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாரு. இந்த 10 வருஷத்துல எப்பயாவது கான்ஸ்டிடியூஷனை வச்சு விளையாடி இருக்காரா சொல்லுங்க? மோடிஜி புது பார்லிமெண்ட் கட்டப்பட்டப்போ பாபா சாஹேப் அம்பேத்கர் மூலியமா எழுதப்பட்ட புத்தகத்தை தன் தலையில வச்சுக்கிட்டு, மோடிஜி அதை ஒரு புனித புத்தகம் மாதிரி தன் தலைமையில வச்சுக்கிட்டு மரியாதை கொடுத்தாரு. நீங்களே பார்த்திருப்பீங்க.
மரியாதைக்குரிய இடமான நாட்டோட பார்லிமெண்ட்ல அதை வச்சாரு. முதல் முறையா இப்படி நடந்திருக்கு. இந்தியாவோட பிரதமர், அதாவது இந்தியாவோட பிரதமர் அவர் கான்ஸ்டிடியூஷன் மேல எப்படி ஒரு மரியாதை வச்சிருக்கேன்றத காமிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம், பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கரோட பஞ்சதீர்த்த மோடிஜி தான் உருவாக்குனாரு. இந்த காங்கிரஸ் பீம்ராவ் அம்பேத்கரை தேர்தல தோக்கடிச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பீம்ராவ் அம்பேத்கர் மூலியமா உருவாக்கப்பட்ட கான்ஸ்டிடியூஷன்ல அம்பேத்கரோட விருப்பத்துக்கு மாறா ஆர்டிகல் 370 இவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஃப்ரீடம் டு ஸ்பீச் அதோட முதல் அமெண்ட்மெண்ட் காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க. 27வது அமெண்ட்மெண்ட் மூலியமா காங்கிரஸ் இந்திரா காந்தி அவங்களுடைய ஆட்சி காலத்துல இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன்ல பல மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. 27வது அமெண்ட்மெண்ட் மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்பட்டுச்சு. அதோட இவங்க எல்லாரும் முதல்ல ஜஸ்டிஸ் ரங்கநாத் லீடர்ஷிப்ல ஒரு கமிட்டி வச்சாங்க. அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஓபிசிக்கு கிடைக்கிற 27% ரிசர்வேஷன்ல 6% ரிசர்வேஷன் முஸ்லிம்க்குன்னு சொல்லிட்டாங்க. பாரதிய ஜனதா பார்ட்டி என்டிஏவை எதிர்த்து நின்னாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் சச்சர் கமிட்டி ரிப்போர்ட்டை பிரசன்ட் பண்ணாங்க. சச்சர் கமிட்டியோட தலைவர் ராஜேந்திர சச்சரோட தலைமையில ஒரு கமிட்டியை கொண்டு வந்தாங்க. அந்த கமிஷனும் இந்த விஷயத்தை தான் சிபாரிசு பண்ணுச்சு. பிஜேபியும் என்டிஏவும் இதை எதிர்க்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் மதத்தின் பேர்ல ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்னு தெளிவா சொல்லியிருக்காரு. அப்ப அவங்க இன்னொரு வழியை உருவாக்குனாங்க. ஜஸ்டிஸ் சச்சர் கமிட்டியை பேஸா வச்சு, அதாவது முஸ்லிம் கம்யூனிட்டியை சேர்ந்த எல்லா கம்யூனிட்டியவும் இந்த கம்யூனிட்டி கூட ஒன்னா சேர்த்துடணும்னு. இது மூலியமா ஸ்கெடியூல்டு கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு தடையை ஏற்படுத்தினாங்க அவங்க. அப்பவும் பாரதிய ஜனதா பார்ட்டி எதிர்த்து நின்னாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் அதே விஷயத்தை திரும்ப பண்ணணும்னு நினைக்கிறாங்க. குலத்தை வச்சு பிரிக்கிறது, முதல்ல மதம் குலத்தை வச்சு பிரிக்கிறது, அதுக்கப்புறம் அதை வச்சு சண்டை போட வைக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள நிறைய மத வேதங்கள் இருக்கு, அது வரைக்கும் முஸ்லிம் ரிசர்வேஷன்ல இருந்து உங்களுக்கு சில ரிசர்வேஷன்ஸை கொடுத்துடலான்னு சொன்னாங்க. ஆனா பாரதிய ஜனதா பார்ட்டி இந்த மாதிரி மக்களை பிரிக்கிறதுக்கு காங்கிரஸ் என்டிஏ அலையன்ஸை எப்பவும் விடமாட்டோம். பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் உருவாக்குன கான்ஸ்டிடியூஷன் இது, இதுல சதி செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க. கான்ஸ்டிடியூஷனை மாத்துறது, திருடுறது, இந்த சட்டத்தை எல்லாம் எப்பவுமே ஒத்துக்க மாட்டோம். இப்ப மக்கள் ஒரு 2-3 கேள்விகள் கேட்கலாம். சார், நீங்க நாடு முழுக்க சுத்திட்டு வரீங்க. இந்த தேர்தல்ல உங்களுக்கு யாரோட சத்தம் அதிகமா கேக்குது? யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் நான் ஏற்கனவே சொன்னல, நாடு முழுக்க ஒரே சத்தம் தான். அடுத்த இந்த சத்தம் மட்டும்தான் எனக்கு கேக்குது. மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வருவாரு. இந்த முறை 400 சீட்டை தாண்டுவோம். ராகுல் காந்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நீங்க எழுதி வாங்கிக்கங்க, யூபியில தான் பிஜேபிக்கு மிகப்பெரிய தோல்வி கிடைக்க போகுது. பாருங்க, உத்தரப்பிரதேஷ்ல காங்கிரஸோட நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பாவமா இருக்கு. 403 அசெம்பிளி சீட்ஸ்ல முழுமையா எங்க ஆளுங்க தான் இருக்காங்க. காங்கிரஸ் கிட்ட 2 சீட்டு மட்டும்தான் இருக்கு. யூபியில காங்கிரஸ் செத்து போனா கொண்டு போறதுக்கு 4 பேரு கூட கிடையாது. 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அடுத்த முறை அவங்களும் கண்டிப்பா காணாம போயிடுவாங்க. ராகுல்ஜி, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. ஒருவேளை காங்கிரஸ்க்கு அவ்வளோ தைரியம் இருக்குன்னா யூபியில எதுக்கு 80 தொகுதிகள்ல நிக்கல? அதோட இன்னொரு விஷயம், அமிட்டியை விட்டுட்டு வயநாடுக்கு எதுக்கு போனீங்க? மறுபடியும் வரப்போறீங்க அப்படின்னா அமிட்டி கூட ஏன் சண்டை போடல? அதனால நல்ல விஷயம்தான், இந்த மாதிரி நடக்காதுன்னு கனவுகள் கண்டுதானே ஆகணும். அவங்க நினைக்கிற மாதிரி கனவு உலகத்திலேயே வாழட்டும். ஏன்னா இவங்க நாட்டுக்கு கனவு உலகத்தை மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த கனவுலயே வாழட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். நாட்டுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அவங்க முதல்ல இருந்தே பண்ற மாதிரி இங்கிருந்து கிளம்பி போயிடட்டும். அவங்களோட இடத்துக்கு மறுபடியும் போயிடுவாங்க. அதனால அதான் சொல்லுவாங்கல்ல, பறந்து போ பறவையே, இனி இந்த நாடு உன்னோடது இல்ல. இவரும் அதே மாதிரி தான். ஜூன் 4க்கு அப்புறம் இவரை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படின்னா இந்த சைக்கிள சுத்திட்டு இருக்கிற 2 பசங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுங்கிறீங்களா? அதாவது இந்த இவங்களோட நட்பு ஜெயிச்சா சேர்ந்து திருடுவாங்க.
தோத்துட்டாங்கன்னா மனசு உடைஞ்சிருவாங்க. இத பத்தி யூபிக்கு தெரியும். யூபிக்கு தெரியும், உத்தரப்பிரதேசுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். திருடுறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது. இவங்களோட பொய்யான பாலிடிக்ஸை யூபியில மறுபடியும் செயல்படுத்தக்கூடாது. அதனால யூபியில 2017 இந்த 2 ஜோடியவும் முழுமையா தோக்கடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ்ல இன்னைக்கு மோடிஜியோட வழிகாட்டுதல்னால அரசாங்கம் ஒரு புல்லட் ட்ரெயின் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன விஷயம்னு இவங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது. அதனால அவங்க யோசிக்கிறதுக்குள்ள எங்க ஸ்பீட் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவேன். சோ இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் யோகி ஆதித்யநாத் கூட வழக்கையும் கேள்வியும் நாம தொடரலாம். ஏதாவது சண்டை நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 7 தலைமுறைகள் அதை ஞாபகம் வச்சுப்பாங்க. 7 வருஷமா ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? ஏதாவது கர்ஃபியூ விதிச்சாங்களா? இத நாங்க செஞ்சு முடிச்சே ஆகணும். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறது யோகி ஆதித்யநாத், யூபி சீஃப் மினிஸ்டர் மேல. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல யோகி ஆதித்யநாத் மேல வைக்கப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவரு முஸ்லிம்ஸ பயமுறுத்துறாரு. யோகி சார், உங்களுடைய இன்ஃபுளுன்ஸ பாருங்க. உங்களோட இன்ஃபுளுன்ஸ்னால நவ்தீத் ராணா ஹைதராபாத்ல நின்னு ஒவைசி பிரதர்ஸ பார்த்து எனக்கு 15 நிமிஷம் கொடுங்கங்கிறாரு. அவரு 15 நிமிஷம்னு சொன்னாரு. அப்ப நாங்க 15 நிமிஷம் எதுக்கு, 15 செகண்டே போதும்னு சொன்னோம். பாத்தீங்கன்னா இது ரொம்பவே தேவை. ஆடுற மாட ஆடிதான் கறக்கணும்ன்றது. அதனால பாத்தீங்கன்னா எந்த மொழியில அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த மொழியிலேயே டோஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க சொன்னது சரியா தான் இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி தான் சொல்லி கொடுக்கணும். இப்ப ஒவைசி சார் என்ன சொல்லிருக்காருன்னா, சின்னவனை நோண்டாதீங்க, ஏன்னா சின்னவன் ரொம்ப மோசமானவன், அவனை நான் சும்மா விட்டேன்னா உங்களை T20 ஆடிடுவான். அவங்க வேலைலாம் எப்பயோ முடிஞ்சிடுச்சு. இவங்களோடது ஃபியூஸ் போயிடுச்சு. இவங்களால இப்போ எதையும் பண்ண முடியாது. ஆனா யோகி சார், இது உண்மைதானா? நாட்டில் இருக்கிற முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு கிளியர் கட் மெசேஜ் கொடுக்கப்படுது. மௌலானா சஜ்ஜாத் நொமானி, அவர் ஒரு பெரிய ஸ்காலர், அவருக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. அவர் ஒரு மீட்டிங் வச்சு அமைதியா மோடியை தோக்கடிக்கிறதுக்கு எல்லாரும் ஒன்னா ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த மெசேஜ் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். மோடிஜி 10 வருஷத்துல முகத்தை பார்த்தோ ஜாதி, மதம், குலம் எதையுமே பார்க்கல. சப்கா சாத் சப்கா விகாஸ்ன்ற விஷயத்தை பேஸ் பண்ணி வளர்ச்சியை கொண்டு வந்திருக்காரு. ஏழைகளுக்கு நல்ல வாழ்க்கையவும் கொடுத்திருக்காரு. ஆனா சில பேர் எல்லாரோட மனசையும் தவறா மாத்தணும்னு ஆசைப்படுறாங்க. பிற முல்லாக்கள், மோல்விகள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லாரும் வாழ்க்கை முழுக்க லுங்கி கட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க ஆளுங்க யாரும் ஒரு APJ அப்துல் கலாம் ஆகணும், ஒரு விஞ்ஞானி ஆகணும்னு ஆசைப்பட்டதே இல்லை. இந்தியாவுக்குள்ள எந்த தலைமைக்குள்ளேயும் வரக்கூடாதுன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஃபருக்காபாத்ல கேள்விப்பட்டேன், சல்மான் குர்ஷீதோட தங்கச்சி பொண்ணு மாரியாலம், அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரொம்ப தெளிவா யாருக்கும் தெரியாம ஓட் ஜிஹாத் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. ஜிஹாத்னு சொல்லி ஒருவேளை ஓட்டையும் ஜிஹாத்குள்ள சம்பந்தப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா என்ன? அப்போ அந்த ஓட் மூலியமா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது, நரகம் தான் கிடைக்க போகுது. அதோட நான் இன்னொரு விஷயமும் சொல்ல ஆசைப்படுறேன். நம்மளோட பாரதிய ஜனதா பார்ட்டி ரொம்பவே தெளிவா இருக்காங்க. அதாவது இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் ஷரியத்தால கிடையாது, ஒரு தனிப்பட்ட சட்டத்தால கிடையாது. பாபா சாஹேப் பீமாராவ் அம்பேத்கர் உருவாக்குன கான்ஸ்டிடியூஷன் மூலியமா தான் நடக்கும். நீங்க ஒண்ணு இதை பயமுறுத்துற மாதிரி எல்லாம் பண்ணலையா? PMOலேருந்து ஒரு ரிப்போர்ட் வருது. கடந்த 65 வருஷமா ஹிந்துஸ் 7% குறைஞ்சிட்டாங்க, முஸ்லிம்ஸ் 44% அதிகமாயிட்டாங்க. இந்தியாக்குள்ள இந்துஸ் 8% குறைஞ்சிருக்காங்க. முஸ்லிமோட ஜனத்தொகை பல மடங்கு அதிகமாயிருக்கு. ஆனா பாகிஸ்தான்லயும் பங்களாதேஷ்லயும் இதுக்கு ரிவர்ஸா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இங்க இருந்த குறைவான முஸ்லிம் தொகை ரொம்ப வேகமா வளர்ந்தாங்க. அவங்களோட ஜனத்தொகை 3-4 மடங்கு அதிகமாயிருக்கு.
இந்துஸோட ஜனத்தொகை குறைஞ்சிருக்கு. ஆனா பாகிஸ்தான், பங்களாதேஷோட நிலைமை என்ன? அங்க ஹிந்துஸோட ஜனத்தொகை ரொம்பவே வேகமா குறைஞ்சிருக்கு. பங்களாதேஷ்ல இந்துஸ் 22% இருந்தாங்க, இன்னைக்கு வெறும் 7% தான் இருக்காங்க. பாகிஸ்தான்ல ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அதோட இவங்க ஷரியத்துக்கு சப்போர்ட் பண்றவங்க இந்த முல்லாக்களோட ஆட்சியெல்லாம் இந்தியாவில் நடக்கிற வரைக்கும், அது வரைக்கும் இந்த நாடு வளர்ச்சி அடையவே முடியாது. இதை நம்ம நிறுத்தியே ஆகணும். இப்போ நீங்களே பாருங்க, ஒருவேளை அந்த கஷ்டப்படுற மக்களுக்காக பாரதிய ஜனதா பார்ட்டி மோடிஜியோட தலைமையில சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க. இதனால இந்தியாவோட எந்த சிட்டிசனும் பாதிக்கப்படக்கூடாது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் கஷ்டப்படுற ஹிந்துஸ் இருக்காங்க. பௌத்தர்கள், ஜெயின்கள், சிக்ஸ்கள், அது மட்டும் இல்லாம கிறிஸ்டியன், பார்சி, இந்த எல்லா கஷ்டப்படுற மக்களும் ஆப்கானிஸ்தான்லயும் பங்களாதேஷ்லயும் தான் இருக்காங்கன்னு சொல்லுவேன். இவங்க எல்லாருக்கும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்போன்னு வாக்கு கொடுத்திருக்கோம். அதை இவங்க இங்கிருந்து இந்தியாக்குள்ள எதிர்க்கிறாங்க. பல மாதங்களா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க, பல மாதங்களா எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க, பல பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் உடைக்கிறாங்க, பல இடங்கள்ல தர்ணா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மூலியமா என்ன தெரிய வருது? இது மூலியமா இவங்களுக்கு மனித நேயத்து மேல கிடையாது, இவங்களுக்கு நாடு மேல கிடையாது, அவங்க மதத்தின் மேலதான் அவங்களுக்கு நிறைய அன்பு இருக்கு. அதோட இந்த மதத்தை, நாட்டோட உயரத்துல இந்த மதத்தை மட்டும்தான் வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா புது இந்தியா எப்பவுமே இதை ஏத்துக்காது. ஆனா ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போகும்போது அங்க என்ன சொல்றாருன்னா, இது மோடிஜியோட அரசாங்கம், யோகிஜியோட அரசாங்கம், முஸ்லீம்களுக்கு கொடுமைகள் நடக்குது, இது அவரு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க அமெரிக்கால, லண்டன்ல நியூஸ் பேப்பர்ஸ்லயும் இதை பப்ளிஷ் பண்றாங்க. நீங்களே ஞாபகப்படுத்தி பாருங்க, 2010 ராகுல் காந்தி ஃபாரின் டிராவல்ல இருந்தாரு. அப்போ அவர் என்ன சொன்னாரு? எனக்கு ISISஐ பார்த்து பயம் இல்லை, இந்தியாவுக்குள்ள எந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை பார்த்து எனக்கு பயம் இல்லை, இந்துஸை பார்த்தாதான் எனக்கு பயம்னாரு. உங்களுக்கு இந்துஸை பார்த்தா பயமா இருக்கு, உங்க ஆட்சி காலத்துல தான் இந்துஸை பயங்கரவாதின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இந்துஸ் கிட்ட வந்து ஓட்டு கேட்குறீங்க? அவங்க கிட்ட இருந்து தூரமா இருங்களேன். இன்னும் சொல்ல போனா இவர் ஆக்சிடென்டல் இந்து. இவர் தன்னைத்தானே ஹிந்துன்னு சொல்லிக்கிறதுலயே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்துக்களை இவங்க டெரரிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உலகத்துக்குள்ள இந்துஸையும் இந்தியாவையும் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்துஸோட ஓட்டு மட்டும் வேணுமா? குலத்தின் பேரால இந்துக்களையே பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இது நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நாடு ஏத்துக்கவே ஏத்துக்காது. இப்ப மக்கள் கேள்விகள் கேட்கலாம். மரியாதைக்குரிய முதலமைச்சருக்கு என்னோட கேள்வி என்னன்னா, சில பேர் நாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு கஜ்வா ஹிந்த பத்தி பேசுறாங்க, நாட்டை ஆக்கிரமிக்கணும்ன்றத பத்தி பேசுறாங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? பாருங்க, கஜ்பாய் இந்துவோட கனவு. அவங்களோட கடைசி நாள் வரைக்கும் அது கண்டிப்பா ஜெயிக்க போறதில்ல. நான் சொல்றத நோட் பண்ணி எழுதிக்கோங்க. பல தலைமுறைகள் போயிடுவாங்க, ஆனா இந்த கனவு என்னைக்கு நிறைவேறாது. அதோட இந்தியா தன்னோட பயணத்தை இதே மாதிரி கொண்டு போய் வளர்ந்துகிட்டே இருக்கும். மோடிஜியோட தலைமையில உலகத்திலேயே மிகப்பெரிய பலம் வாய்ந்த நாடா மாறப்போகுது. இன்னொருத்தர் ஏதாவது கேள்வி கேட்கலாம். சார், என்னோட கேள்வி என்னன்னா, இந்த தேர்தலுக்கு அப்புறம் மோடி அரசாங்கம் நாடு முழுக்க யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வருவாங்களா? இத கண்டிப்பா கொண்டு வந்தே தீரணும். இதை நாங்க எங்களோட மேனிஃபெஸ்டோலையும் எழுதியிருக்கோம். பாரதிய ஜனதா பார்ட்டி சும்மா எதையும் வெளியிட மாட்டாங்க. மேனிஃபெஸ்டோ வெளியிடுவாங்க. மேனிஃபெஸ்டோனா சும்மா பேச்சுவார்த்தை மட்டும் கிடையாது, என்ன ஆனாலும் அதை நிறைவேற்றியே தீருவோம். பாரதிய ஜனதா பார்ட்டி ஆட்சி அமைச்சே தீரும். நாங்க நாட்டுக்குள்ள சரிசமமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தே தீருவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாடு முழுக்க ஒரு சமமான சிட்டிசன் சட்டத்துக்காக பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு பக்கத்துல மக்கள் சப்போர்ட்டா நின்னே ஆகணும். ஆனா அதுக்கு ஓய்சி சார் என்ன சொல்றாருன்னா, பிஜேபி எங்க பெட்ரூமை எட்டி பார்க்க முயற்சி பண்றாங்கிறாரு, எங்க பசங்களை எண்றதுக்கு முயற்சி பண்றாங்கிறாரு. ஆனா ஜனத்தொகை குறைஞ்சுதானே ஆகணும். இதுல என்ன தப்பு இருக்கு? அது மட்டும் இல்லாம ஜனத்தொகை மட்டும் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, UCC வந்துடுச்சுன்னா நாங்க என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் அரசாங்கம் தான் முடிவு எடுக்குங்கிறாரு. சாப்பிடுறத பத்தி எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோல ஒரு முறை பாருங்க, அதுல இந்துஸ எந்த அளவுக்கு அவமானப்படுத்துறாங்கன்னு பாருங்க. நீங்களே பாருங்க. காங்கிரஸ் அவங்களோட மேனிஃபெஸ்டோல
மைனாரிட்டிஸ்க்கு, அதாவது அவங்களுக்கு ஏத்த மாதிரி சாப்பிட்றதுக்கு சுதந்திரம் இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் நீங்களே சொல்லுங்க, எந்த சாப்பாடை மைனாரிட்டியில இருக்க ஆளுங்க மட்டும் சாப்பிட்றாங்க, மெஜாரிட்டியில இருக்க ஆளுங்க அதை சாப்பிட்றதே இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது மாட்டு மாமிசம் மட்டும்தான். இந்திய சனாதன தர்மத்தின் படி அதை சாப்பிடக்கூடாது. இந்தியாவோட உத்தரப்பிரதேஷ்குள்ள இந்தியாவோட மற்ற மாநிலங்கள்ல மாடை வெட்டுற இடங்களே தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கப்புறமும் காங்கிரஸ் ரொம்பவே தடை பண்ணி, இன்னும் சொல்ல போனா நம்பிக்கையில, இந்துஸோட நம்பிக்கை மேல அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ் இவங்க நடக்கிறத பார்க்கும்போது இங்கிலீஷ்காரங்களோட டிஎன்ஏ இவங்களுக்குள்ள வந்திருக்கு. அதுதான் இவங்க அவங்களோட மேனிஃபெஸ்டோ மூலியமா இந்தியாக்குள்ள திணிக்கணும்னு பாக்குறாங்க. இந்திய மக்கள் இதை ஏத்துக்க மாட்டாங்க, எப்பவுமே ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, யூபியில நீங்க எல்லாத்தையுமே மாத்திட்டீங்க, கண்வரியாக்கள் மேல பூவை தூவறாங்க, அவங்க காலுக்கு மசாஜ் பண்றாங்க. ஆனா ஓவைசி சார் என்ன சொல்றன்னா, எங்களுக்கு தான் அடி விழுதுங்கிறாங்க. ஒருத்தங்க தப்பு பண்றாங்கன்னா அடி வாங்கிதானே ஆகணும். அதாவது நம்பிக்கைக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும். கடந்த 7 வருஷமா யூபிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அது உறுதி. எந்த ஒரு கர்ஃபியூ இல்ல. கர்ஃபியூ எதுவுமே இல்லைன்னா காவடி யாத்திரைகள் நடக்கத்தானே செய்யும். அது மட்டும் இல்லாம அந்த நம்பிக்கைக்கு மரியாதை கொடுத்துதானே ஆகணும். காவடி யாத்திரைகளும் நடக்கும், பூக்களும் தூவப்படும். ஏன்னா பூக்களை தூவி நாங்க 2 விஷயங்களை பண்றோம். ஒன்னு, ஹெலிகாப்டரை வச்சு ரூட்டிங்கும் நாங்க பண்றோம், சூப்பர்விஷனும் பண்றோம். இன்னொன்னு, மலர்களை தூவி எந்த ரூபத்துல அந்த சிவன் நின்னுட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால எங்க மூலியமா தூவப்படுற அந்த மலர்கள் அவருடைய காலடியில விழுந்துச்சுன்னா எங்களோட ஜென்மமும் இந்த வாழ்க்கையும் தண்ணியமாயிடுது சார். நான் இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். நான் மொஹரம் அப்போ நடக்கிற விஷயங்களை பார்த்துருக்கேன். அந்த வாளை வச்சு 10 பேர் நின்றுட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் வீசுவாங்க, இந்த பக்கம் அப்புறம் வீசுவாங்க. அதனால ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு தடை விதிச்சோம். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். அதோட யார் யாரு இந்த மாதிரி யார் யார் பண்றாங்களோ அதுக்கு அவங்க அஃபிடவிட் கொடுத்தே ஆகணும். அதாவது பயணத்தை அமைதியான முறையில முடிச்சு காட்டுவோன்ற உத்தரவாதத்தை அவங்க கொடுத்தே ஆகணும். ஒருவேளை அப்படி கொடுக்கலனா, ஏதாவது சண்டை நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 7 தலைமுறைகள் அதை ஞாபகம் வச்சுப்பாங்க. 7 வருஷமா ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா, ஏதாவது கர்ஃபியூ விதிச்சாங்களா, இத நாங்க செஞ்சு முடிச்சே ஆகணும். இத எந்த பேத பாகுபாடும் இல்லாம பண்ணி ஆகணும். ரொம்ப அமைதியான முறையில நடக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கணும். ஆனா ரோட்ல நமாஸ் படிக்க விட மாட்டீங்க. இங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒருவேளை நீங்க ரோட்ல நமாஸ் படிச்சீங்கன்னா அனுமான் சாலிசாவையும் என்னால நிறுத்த முடியாது. அது மட்டும் இல்ல, என் மாநிலத்தில் இருக்கிற 25 கோடி மக்களையும் நான் பார்த்தாகணும். அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கோவில் பூஜை பண்றதுக்கான இடம், மசூதி நமாஸ் பண்றதுக்கான இடம். நீங்க நமாஸ் படிக்கணும்னா மசூதிக்குள்ள ஈத்காக்குள்ள போங்க. நிறைய பேர் இருந்தா 2 ஷிஃப்ட்ல படிச்சுக்கங்க, இல்ல 3 ஷிஃப்ட்ல படிச்சுக்கங்க. ஆனா ரோட்ல வந்து நீங்க படிக்க கூடாது. அதோட ரோட்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூபியில எந்த ரோட்லயும் நமாஸ் படிக்கிறதே இல்ல. மசூதியில மற்ற இடங்கள்ல இருந்து லவுட் ஸ்பீக்கர்ஸை எடுத்துட்டோம். ரொம்ப நிம்மதியா நோயாளிகளும் குழந்தைகளும் நம்ம மக்களும் எல்லாரும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இன்னைக்கு அவங்க பரீட்சைகளுக்கு தயாராகிறாங்க. வயசான நோயாளிகள் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அதோட குழந்தைங்களும் நல்லா தூங்குறாங்க. இல்லனா எப்ப பார்த்தாலும் பெரிய சத்தம், நோயாளிகள் கஷ்டப்படுறாங்க, குழந்தைங்களும் தூங்க மாட்டேங்கிறாங்க. பரீட்சைக்கு தயாராகணும்னு நினைக்கிறவன் அப்பதான் படிக்கணும்னு போக்கஸ் பண்ணுவான். அப்ப எங்க இருந்த சத்தம் வரும், பாவம் அவன் போக்கஸே போயிடும். ஆனா இன்னைக்கு யூபிக்குள்ள பாருங்க எந்த அளவுக்கு பீஸ், எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப பீஸ்ஃபுல்லா எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு. அதோட இது எல்லாத்தையும் நாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. பிரயாக்ராஜ் கும்பத்துக்கு 24 கோடி மக்கள் வந்தாங்க. இப்ப ராம் ஜென்மம் நடந்துட்டு இருக்கு, இன்னும் வந்துகிட்டு தான் இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் தேர்தலை அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நாளோடது 3 லட்சம் ஆவரேஜா இருந்துச்சு, 3ல இருந்து 5 லட்சம் வரைக்கும்.
இப்பவும் 1 இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் பக்தர்கள் அயோத்தியாவுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ரொம்ப அமைதியா எல்லாமே நடக்குது. எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையோட தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் புது அயோத்தியாவை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுறாங்க. அயோத்தியாவை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனா இன்னைக்கு நேரடியாவே அயோத்தியாவை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அயோத்தியால 4 லேன், அயோத்தியால 6 லேன், அயோத்தியால இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் மகாரிஷி வால்மீகியோட பேர்ல. இதுதான் சாப்பாடு பரிமாறுற இடங்கள் சபரி தாயோட பேர்ல இருக்கு. ஓய்வெடுக்கிற இடங்கள் அதோட பேரை பாத்தீங்கன்னா நிசாத்ராஜோட பேர்ல இருக்கு. இது புது அயோத்தியாவோட புது அடையாளம், அந்த ராமருடைய முழு சப்போர்ட். இன்னைக்கு அயோத்தியா கூட இருந்து அயோத்தியாவோட பயணத்தை இன்னும் முழுசாக்குது. அதோட அயோத்தியால ராம ஜென்ம பூமிக்காக சலானியாஸ் பண்ண போறாரு. பிராண பிரதிஷ்டம் பண்ண போற இடத்துல அந்த ப்ரோக்ராம்ல அந்த சடங்குகளோட 11 நாளுக்கு அப்புறம் ராம பிரபு சம்பந்தப்பட்ட முக்கியமான இடங்களுக்கு அவரே நேரா போனாரு. அதுக்கப்புறம் அயோத்தியாவுக்கு வந்து பிரான் பிரதிஷ்டாவை அவரே முடிச்சு வச்சு ராமர் இந்த நாட்டோட அடையாளம்னு அவரே சொன்னாரு. ராமரையும் நாட்டையும் பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு சொன்னாரு. எங்க பக்தி இருக்கோ அந்த நாடு வளர்ச்சி அடைறதை நிறுத்துறதுக்கு எந்த சக்தியும் இல்லைன்னு சொன்னாரு. நீங்க ரொம்பவே அருமையான ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. இப்ப நாம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் வந்து நாம வழக்கை தொடருவோம். அதுவரை கொஞ்சம் காத்திருங்கள். இப்ப வந்த லேட்டஸ்ட் கேஸ் வந்து முக்தார் அன்சாரியோடது. அதை பத்தி சமாஜ்வாதி பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஜெயில் அவருக்கு விஷயம் கொடுத்து கொண்டுதான் சொல்றாங்க. செத்துதான் ஆகணும். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்முடைய விருந்தினர் உத்தரப்பிரதேசத்தோட சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல உத்தரப்பிரதேசத்தோட சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் ஆட்சியில சூழ்நிலையில ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்காரு. யோகி சார், உத்தரப்பிரதேசத்துல நிறைய பேரு பயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சிலர் யூபி விட்டு வெளியே போயிட்டாங்க, சிலர் மேல போயிட்டாங்க. बिनु भय होई न प्रीति. முதல்ல இருந்தே உத்தரப்பிரதேஷ் மக்களை பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. ஆரம்பத்துல இருந்தே இதுதான் என்னோட நோக்கமா இருந்துச்சு. ராம பகவான் சொன்ன மாதிரி निस्सरहीन करो मही वो चुटाए प्रण कीन. நாங்க ராம பக்தர்கள், நாங்களும் இதை தான் பண்ணுவோம். பல பாவிகள் இருக்காங்க, ஏழைகளை, வியாபாரிகளை, பெண்களை, சாதாரண மக்களை, ரோட்ல நடந்து போற மக்களுக்கு பாதுகாப்பே இல்லாம இருந்தாங்க. அவங்களுக்காக நான் ஒரு பாதுகாப்பான இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்கியே ஆகணும். அதுதான் பண்ணிட்டீங்களே. அதனாலதான் மக்கள் சொல்றாங்க நோ பெயில் நோ ஜெயில், நேர கடவுளை தான் சந்திக்கணும். இங்க பாருங்க, 2 விஷயங்களும் ஒன்னா நடக்கணும். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நான் ஒரு ராம பக்தன். ராமர் அயோத்தியால எப்படி அவரோட அரியாசனத்தை திரும்ப எடுத்துக்கிட்டாரோ அதே மாதிரி அயோத்தியால அங்க இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்களையும் மறுபடியும் எடுத்தே ஆகணும். அதுதான் இந்த வேலையை தான் நாங்க யூபியில பண்ணியிருக்கோம். பாத்தீங்கன்னா காங்கிரஸும் மற்ற பார்ட்டிகளும் மாஃபியாக்கும் கிரிமினல்ஸுக்கும் தைரியம் கொடுத்து அவங்கள பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஆட்சி காலத்துல இருந்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களோட விஷயங்கள் வெளியே வரும்போது எல்லா புரோட்டோகால்ஸும் மறைஞ்சு போயிடும். அந்த மாஃபியா எல்லாம் வெளியே வந்துருவாங்க. இன்னைக்கான நிலைமைய பாருங்க. நான் பார்த்த வரைக்கும் ஒரு மாஃபியா கேஸ்ல போலீஸ் அவனை கூட்டிட்டு வரும்போது அவனோட பேண்ட் ஈரமா இருந்துச்சு. பேண்ட் ஈரமாயிடுச்சுன்னா ஒரு மாஃபியா பாத்தீங்கன்னா தினமும் கத்திக்கிட்டு இருந்தான், சார் என்னோட உயிருக்கு ஆபத்து. அப்ப நாங்க என்ன சொன்னோன்னா, டே உங்களெல்லாம் எத்தனை மக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சு அதை முதல்ல பாருங்கன்னா. இப்ப இந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப வந்த லேட்டஸ்ட் கேஸ் வந்து முக்தார் அன்சாரியோடது. அதை பத்தி சமாஜ்வாதி பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஜெயில் அவருக்கு விஷயம் கொடுத்து கொண்டுதான் சொல்றாங்க. செத்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. நீங்களே எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. பல பேரை துடிதுடிக்க கொன்ன ஒரு மனுஷன், அவன் எது வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான்? காங்கிரஸ் ஆளுங்க அவனை காப்பாத்த முயற்சி பண்ணிருக்கலாம்ல. சமாஜ்வாதி பார்ட்டி ஆளுங்க அவங்க அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க?
அவங்க இறுதி சடங்குக்கு போனாங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்க போறீங்க? இதுதான் பெரிய வித்தியாசம். பரம ராம பக்தர் உத்தரப்பிரதேஷோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் சர்தேவ் கல்யாண் சிங் ஜி இறந்தாரு. சமாஜ்வாதி பார்ட்டி, காங்கிரஸ் ஒரு இரங்கலும் தெரிவிக்கல. ஆனா ஒரு மாஃபியா ஆள் சாகும்போது அவங்க வீட்டுக்கு போய் கண்ணீர் சிந்தி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் வித்தியாசம். நாடு இதைதான் டாலரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க மாஃபியாக்களை ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். ஜூன் 4க்கு அப்புறம் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை கொண்டு வருவோம். உத்தரப்பிரதேச மாஃபியால இருந்து முழுமையா விடுவிச்சிட்டோம்னு சொல்லுவோம். ரெண்டாவது, மாஃபியா மூலியமா சம்பாதிச்ச சொத்து எந்த மாஃபியாவா வேணா இருக்கட்டும், அவங்க ஆக்கிரமிச்ச எல்லா சொத்துக்களையும் அரசாங்கம் தன்னுடைய கண்ட்ரோல்குள்ள எடுத்துக்கும். நாங்க பிரயாக்ராஜ்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். பிரயாக்ராஜ்ல ஒரு மாஃபியா கேங் இருந்தாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியை தவறான முறையில் ஆக்கிரமிச்சாங்க. அதை நாங்கள் மறுபடியும் எடுத்துக்கிட்டோம். எங்களோட புது மிஷனை பார்த்து காங்கிரஸும் சபையும் ரொம்பவே பயத்தில் இருக்காங்க. அந்த புல்டோசரை வச்சு தான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் ஏழைகளுக்கான இடமா மாத்திருக்கோம். இதுக்கான முடிவையும் எடுத்துட்டோம். ஏழைகளுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுப்போம். இந்த மாஃபியா மூலியமா ஆக்கிரமிக்கப்பட்ட எல்லா சொத்துக்களையும் ஏழைகளுக்காகவும், பெண்கள் பாதுகாப்பு மையங்களுக்காகவும், ஹேண்டிகேப்டு ஆளுகளுக்காகவும், அனாதை குழந்தைகளுக்காகவும், அதோட மற்ற கம்யூனிட்டிஸ்ல இருக்கிற கீழ்கோட்ல இருக்கிற எல்லாருக்காகவும் நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுவோம். நல்ல ஸ்கூல் கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸை உருவாக்குவோம். ஆனா யூபிக்குள்ள இருந்த மாஃபியாஸ்லாம் மண்ணோட மண்ணா ஆயிட்டாங்க. அதோட இனிமே மாஃபியாஸை வளரவே விட மாட்டோம். அதுதான் முதல் நோக்கம். அது மட்டும் இல்லாம இவங்க ஆக்கிரமிச்ச இடங்களை, அவங்க கிட்ட இருந்து, நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன், ஆக்கிரமிச்ச எல்லா இடங்களையும், எவ்வளவு சொத்து இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா சமாஜ்வாதி பார்ட்டியோட கேண்டிடேட் ஜியாவுர் ரஹ்மான், பர்க் சாரோட கிராண்ட்சன், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷாபுதீன் அவர்கள், அத்திக் அகமது அவர்கள், அதோட முக்தார் அன்சாரி அவர்களை இவங்களெல்லாம் மேல அமைச்சிட்டாங்க. கடவுள் சத்தியமா இவங்க தியாகம் வீணா போக விட மாட்டோம்னு சொல்றாங்க. அதைத்தான் சொல்லியிருக்காரு. மேல போயிருக்காங்களோ இல்ல கீழே போயிருக்காங்களோ அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இங்க பாருங்க, ஒரு பாம்பு கிட்ட இருந்து அமைதிக்கான உபதேசம் கொடுக்கும்னு எதிர்பார்த்தா அது முட்டாள்தனம். இது அவங்களோட பரம்பரை பேச்சு. அவங்களோட பரம்பரை பேச்சையும் அவங்களோட பரம்பரை வாரிசு பழக்கத்தையும் உருவாக்குறாங்க. இந்த பேச்சும் காத்தோட காத்தா சேர்ந்துட போகுது. எல்லாத்த விட அதிகமா கம்ப்ளைண்ட் பண்றது ஆசம் கான் சார் தான். ஆசம் கான் என்ன சொல்றாருன்னா, அவரோட யூனிவர்சிட்டிஸ் மேல, ப்ராப்பர்ட்டிஸ் மேல புல்டோசர் ஏத்திரதா சொல்றாரு. உள்ள இருக்க பொருட்களை எடுக்க கூட வாய்ப்பு கொடுக்கலன்றாரு. பாருங்க, இவரு மகாபாரத குடும்பத்தோட அந்த சகுனியே இவர்தான். திரௌபதியோட ஆடைய கலைக்கும் போது அவங்க எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. ஆனா அதுல இவருக்கும் சம்பந்தம் இருந்துச்சு. துரியோதனுக்கும் துசாசனனுக்கும் என்ன பண்ணுவாங்களோ அதுதான் கிடைக்கும். அவங்க என்ன பண்ணாங்களோ அதுக்கான பலனை அவங்க இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆசம் கானா இருக்கட்டும், இல்ல மற்ற மாஃபியாக்கள் யாராவனா இருக்கட்டும், இவங்க உத்தரப்பிரதேசோட வளர்ச்சிக்கு பாதிப்பா இருந்திருக்காங்க. அதோட இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ்குள்ள சட்டத்தோட ஆட்சி. இந்த சட்டத்தோட ஆட்சியில சாதாரண மக்கள், அங்க இளைஞர்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், விவசாயியா இருக்கட்டும், வியாபாரியா இருக்கட்டும், படிச்சவனா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் இப்போ பயமில்லாத சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த பயமில்லாத சூழல் உத்தரப்பிரதேசில் இருக்கிறவங்க உத்தரப்பிரதேஷ் மாதிரியான ஒரு மாநிலத்துல 40 லட்சத்துக்கும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல் வந்திருக்கு. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி பிப்ரவரியில பிரதமர் 10,50,000 கோடி ரூபாய் அளவுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசலை கொடுத்திருக்காருன்றது சொல்லணும். 10,50,000 கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல். இது யூபிக்கு ஒரு கற்பனையா இருந்துச்சு. இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. 10,50,000 கோடின்னா லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு நேரடியா வேலை வாய்ப்பு கிடைக்குது.
இன்னைக்கு இது யூபியில் நடக்குது. ஏன்னா சட்டத்தோட சிஸ்டம் நல்லா இருக்கு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் உருவாகிருக்கு. ஸ்டேட்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஒரே மாதிரியான எண்ணங்கள், ஒரே மாதிரியான டார்கெட் உருவாயிருக்கு. வளர்ச்சி, ஏழைகளோட நன்மை, இது மட்டும்தான் எங்களோட டார்கெட். நாடு மேல இவங்க எல்லாரும் இதுக்கான சத்தியத்தை பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நீங்க புல்டோசர் அதோட சத்தம் கொல்கத்தா வரைக்கும் கேட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அங்க ஹைகோர்ட் ஜட்ஜ் கொல்கத்தா மேயர் கிட்ட சொல்லியிருக்காரு, ஒருவேளை உங்களால முடியலன்னா யோகிஜி கிட்ட இருந்து புல்டோசரை வாடகைக்கு வாங்கிக்கன்னு இருக்காரு. அதாவது உத்தர் பிரதேஷோட இந்த புல்டோசர் இது அநியாயம் பண்ணாது. உத்தரப்பிரதேஷோட நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட அடையாளம் இது. இது எங்களோட புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்ஸ்பிரஸ் வேயோடது, புது ஏர்போர்ட்டோடது, புது ஹைவேயோடது, இன்டர் ஸ்டேட் கனெக்டிவிட்டியோடது. இந்த புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அதை புல்டோசரை வச்சு இடிக்க தானே செய்யணும். இந்த மாஃபியா அதோட இவங்க எல்லார் மூலியமா ஏற்படப்பட்ட எல்லா தடைகளையும் நாங்க புல்டோசரை வச்சு வேகமா நீக்கிடுவோம். அப்படி நீக்கும்போது அவங்களுக்கு வலிக்க தானே செய்யும். அவங்கள பராமரிக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஒரு மாதிரியான வலி உத்தரப்பிரதேசத்தோட வக்கீல்களுக்கும் இருக்கு. வக்கீல்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க லா அண்ட் ஆர்டர் மாறிடுச்சு, மாஃபியா எல்லாம் போயிடுச்சு, அதனால எங்களுக்கு கேசஸ் வரதே இல்லைங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல யோகி சார் கொஞ்சமாவது கிரைம் நடக்க விடுங்க, அப்பதான் எங்களுக்கு பொழப்பு ஓடுன்னு சொல்றாங்க. இந்த லீகல் கம்யூனிட்டி தான் நாட்டை இவ்வளவு நாளா கொண்டு போயிட்டு இருக்கு. வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு நிறையவே டைம் இருக்கு. வக்காலத்தோட சேர்த்து அவங்க கிட்ட இன்னும் நிறைய டைம் இருக்குன்னா நீதிமன்றத்தோட ஜுடிஷியல் டெண்டன்சி இருக்கு. அத முன்னுக்கு கொண்டு போனா அடுத்த 10 வருஷத்துல இது முடிஞ்சிடும். 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பண்ற சோசியல் சர்வீஸ்ல பாலிடிக்ஸ்லயும் அவங்க ஜெனரேஷன் மறுபடியும் உருவாகும். நாட்டோட சுதந்திரத்துக்கு அப்புறம் நாட்டு மக்கள் எப்படி லீட் எடுத்தாங்களோ அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சாமர்த்தியம் லா கம்யூனிட்டி கையில தான் இருக்கு. அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு முன்னாடி இன்னொரு கேள்வி அலோ பண்றேன். முதல்ல உள்ள உத்தரப்பிரதேஷ்க்கும் யோகிஜி வந்த அப்புறம் உத்தரப்பிரதேஷ்க்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல இங்க மாஃபியா சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. பெண்களும் வியாபாரிகளும் பாதுகாப்பே இல்லாம இருந்தாங்க. இளைஞர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏழைகள் பசியில செத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏழைகள் நோயில அந்த வலியை தாங்க முடியாம ஒன்னு உயிர் பிரிஞ்சிடுது, இல்ல தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கட்டாயத்துக்கு போறாங்க. இன்னைக்கு இது புது இந்தியாவோட புது உத்தரப்பிரதேஷ். புது உத்தரப்பிரதேஷ்ல பெண்களோ வியாபாரிகளோ பாதுகாப்புக்கு கவலையே பட வேண்டாம். குற்றவாளிகள் கழுத்துல ஸ்லேட்டை தொங்க விட்டுக்கிட்டு ஒரு முறை உயிர் பிச்சை கொடுங்கன்னு கேட்பாங்க. நாங்க எதையாச்சும் ஒண்ணு பண்ணி வயிற்ற ரொப்பிக்கிறோன்னு கெஞ்சுவாங்க. இந்த மாற்றம் தான் ஏற்பட்டிருக்கு. புது உத்தரப்பிரதேஷ்ல முன்னாடியெல்லாம் பெரிய பெரிய மாஃபியாக்கள் இருந்தாங்க. சங்கத்தை கையில வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனா பிரதமரே அவங்க முன்னாடி எழுந்து நிப்பாரு. அவங்கள பிரதமர் தன்னுடைய கவர்மெண்ட் மாளிகைக்கே கூப்பிட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாரு. இன்னைக்கு அதே மாஃபியா போலீஸை எதிர்த்து நிக்கும்போது யாருக்கு பின்னாடி முதல்லலாம் போலீஸ் ஓடி போய் சல்யூட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, இப்போ அவங்கள தேடுறதுக்கு பல டீம்ஸ் வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இப்பெல்லாம் அவங்க போலீஸை எதிர்க்கும் போது அவங்களோட பேண்ட்ஸ் எல்லாம் ஈரமாயிடுது. இப்போ அவங்கெல்லாம் எல்லா வேலையுமே விட்டுட்டாங்க. உயிர் பிச்சையும் கேட்கறாங்க, சார் எங்களை விட்டுருங்கன்னு. யூபியில இருந்து எங்க எல்லாரையும் போக விடுங்க, நாங்க எல்லாரும் வேற ஸ்டேட்ல போய் இருந்துக்கிறோம். இந்த வேலையை காங்கிரஸ் தான் பண்ணாங்களே. சமாஜ்வாதி பார்ட்டியும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பயமில்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கோம். யூபியில பல வளர்ச்சிகள் நடந்திருக்கு. எந்த பேத பாகுபாடும் இல்லாம எல்லா ஸ்கீமையும் நடத்திக்கிட்டு இருக்கோம். யூபிக்குள்ள ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்தி இருக்கோம். அதோட உத்தர் பிரதேஷ் பாப்புலேஷன்ல எல்லாத்தையும் விட பெருசா இருந்துச்சு 2017 நாங்க வந்ததுக்கு அப்புறம். எக்கனாமில உத்தரப்பிரதேஷ் இந்தியாவில் 6வது இடத்துல இருந்துச்சு. இன்னைக்கு நான் மனசு நிறைஞ்சு சந்தோஷமா சொல்லுவேன், இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் ரெவன்யூ சர்ப்ளஸ் ஸ்டேட்டாவும் இருக்கு, எக்கனாமில 2வது இடத்துல இருக்கு. ரொம்பவே வேகமா எக்கனாமிக்கல் லெவல்ல எங்க மாநிலம் வளர்ந்துகிட்டே இருக்கு. இந்தியாவோட புது எக்கனாமிக்கல் growth என்ஜினா மாறுறதுக்கான சாமர்த்தியம் கண்டிப்பா உத்தரப்பிரதேஷ் கிட்ட இருக்கு. அதனால இதுதான் வித்தியாசம்.
முதல்ல பயம் இருந்துச்சு, பசி இருந்துச்சு, அராஜகம் இருந்துச்சு, கிரைம்ஸ் இருந்துச்சு, கர்ஃபியூ இருந்துச்சு. இன்னைக்கு பயம் இல்லாத சூழல் இருக்கு, வளர்ச்சி இருக்கு. இப்ப ஒரு முகத்திலையும் சிரிப்பு வர்றதுக்கான எல்லா முயற்சியும் நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இன்னொரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் வழக்குகளுக்கும் கேள்விகளுக்கும் ஃபைனல் ரவுண்ட். ஜெயில இருந்து பெயில்ல வெளியே வந்ததுக்கு அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் எவ்வளவு ஆக்ரோஷமா இருக்காருன்னா அவர் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம வழக்கையும் கேள்வியும் கேட்டுட்டு இருக்கிறது உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் கிட்ட தான். ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல யோகி ஆதித்யநாத் மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் உண்மையான பிரச்சனைகள்ல இருந்து கவனத்தை திசை திருப்புறாரு. இது ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியோட குற்றச்சாட்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யோகிஜி உண்மையான பிரச்சனையை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு, ஏதேதோ பேசி கவனத்தை திசை திருப்புறாரு. பாருங்க, உண்மையான பிரச்சனை தேர்தலோட ஆரம்பத்துல மோடிஜி தான் சொன்னாரு. பாரதிய ஜனதா பார்ட்டி அவங்களோட மேனிஃபெஸ்டோவை பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த மேனிஃபெஸ்டோவோட உருவாக்குன நோக்கமே நாட்டை வளர்ச்சி அடைய செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் நாங்க இத முன் வச்சோம். எங்களுக்கு ஆட்சியோ இல்ல பவர் கிடைக்கணுன்றதுக்காக எலெக்ஷன்ல நிக்கல. எங்களுக்கு ஆட்சி தேவைப்பட்டது இந்தியாவை முன்னுக்கு கொண்டு போறதுக்காக. ஆனா காங்கிரஸ் அப்புறம் இந்த என்டி அலையன்ஸ்க்கு பவர் தேவை. அவங்களோட குடும்பங்களுக்கு காசு சொத்தெல்லாம் போடுறதுக்காகவும் சந்தோஷமா இருக்கிறதுக்காகவும் பிரச்சனைகளை பயன்படுத்தி கவனத்தை திசை திருப்புறதுக்கான வேலை முதல்ல காங்கிரஸோட அந்த டாக்குமெண்ட் தான் பண்ணுச்சு. நாட்டுக்கு நடந்த எல்லா அநியாயங்களுக்கும் அதுதான் காரணம். இந்தியாவை அவமானப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம். பாபா சாஹேப் பீமராவ் அம்பேத்கர் மூலியமா உருவாக்கப்பட்ட இந்த கான்ஸ்டிடியூஷனை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் இது. இந்திய மக்களை பிரிக்கிறதுக்கான ஒரு பேப்பர் தான் இது. மக்களை பிரிக்கிறதுக்கான ஒரு விதை தான் இது. அது மட்டும் இல்ல, இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவோட பெண்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு, பாதி மக்கள் தொகையவே அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் பெண்களுடைய சக்தி, நம்மளோட புது பார்லிமெண்ட்ல எல்லாருக்கும் உதவக்கூடிய சட்டங்கள் தான் இருக்கு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா, நாங்க பர்சனல் லாஸை பாஸ் பண்றதுக்கான சுதந்திரம் கொடுப்போன்றாங்க. ஒரு பக்கம் பாரதிய ஜனதா பார்ட்டி எந்த பாக பிரிவினையும் இல்லாம வளர்ச்சிக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவோட எக்கனாமிய உலகத்தோட டாப் எக்கனாமிக் கண்ட்ரிஸோட சேர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இந்தியாவை மறுபடியும் மெடிவல் பீரியடுக்கு அனுப்ப முயற்சி பண்றாங்க. இப்போ திசை திருப்புற வேலை, ஒருவேளை ஓபிசி எஸ்டி எஸ்சியோட ரிசர்வேஷனை தடுக்க முயற்சி பண்ணா அந்த பிரச்சனையை எடுத்து பேசுவோம், தடுத்து நிறுத்துவோம். ஏன்னா மத சார்பை வச்சு ரிசர்வேஷன் இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷனோட பர்பஸ்க்கே எதிரானது. பீம்ராவ் அம்பேத்கரோட எண்ணங்களுக்கு எதிரானது. பாரதிய ஜனதா பார்ட்டி என்னைக்குமே இதை ஏத்துக்கவே மாட்டாங்க. இன்னொரு விஷயம், மோடிஜி பாரம்பரியத்துக்கு மரியாதை கொடுக்கறத பத்தி பேசுறாரு. காங்கிரஸ் பாரம்பரிய டாக்ஸை கொண்டு வரணும்னு பேசுறாங்க. காங்கிரஸ் ஜெஜியாவை மறுபடியும் கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. இந்த ஜெஜியாவை பாரதிய ஜனதா பார்ட்டி புது இந்தியால கண்டிப்பா கொண்டு வர விடாது. சம்பாதிக்கலாம். இந்தியாவோட குடும்பங்களோட காசை வச்சு இவங்க சம்பாதிப்பாங்க. அவங்க கிட்ட ஜட்ஜியானு டாக்ஸ்னு சொல்லி வசூல் பண்றதுக்கு காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி, நேஷனல் கான்ஃபரன்ஸ் மாதிரி ஆளுங்கெல்லாம் போய் மக்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அபகரிச்சிடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றதுக்காக தான் அவங்களுக்கு ஆட்சி கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்ன? எக்ஸ்ரே பண்ணுவாரு ராகுல் காந்தி சார். அந்த எக்ஸ்ரேவை அந்த ஜட்ஜஸ் தான் கொண்டு வந்தாகணும். அந்த பாரம்பரிய டாக்ஸுக்கு தான் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தா அவுரங்கசீப்போட ஆவி இவருக்குள்ள நுழைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. புது இந்தியா அவுரங்கசீப்பை எப்பவுமே அனுமதிக்காது. யோகிஜி அவர் இதுவரைக்கும் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாரிசு அரசியலை பத்தி நீங்க அடிக்கடி பேசுறீங்க. அகிலேஷ் யாதவ் என்ன கேட்கறன்னா, என் குடும்பத்துக்கு டிக்கெட் கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு தான் ஃபேமிலியே கிடையாதுங்கிறாரு. அட, அதனாலதான் நான் சொல்றேன், உங்க ஊர்ல வேற யாதவே யாரும் இல்லையா என்ன? அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க, இது உங்களோட பார்ட்டி, உங்களுக்கு உரிமை இருக்குல்ல. ஆனா வேற யாருமே யாதவே இல்லையா? மென்புரியில, பதாயோல, ஃபிரோசாபாத்ல, கன்னூஸ்ல, ஆதம்கட்ல,
5 யாதவ், 5 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஒருத்தர் மாமா, ஒருத்தர் சித்தப்பா, ஒருத்தர் மாப்பிள்ள, ஒருத்தர் அண்ணன். மகாபாரதோட சொந்தங்கள்லாம் இவங்க முன்னாடி கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவாங்க சார். இன்னொரு விஷயம், நீங்க டாக்டர் ராமுலியா பத்தி பேசுறீங்க. சொத்துக்கள் பாரம்பரிய பிரச்சனைக்கு வராதீங்கன்னு லோஹியாஜி அவங்க கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இவங்க அதை கடைப்பிடிச்சாங்களா? இவங்க லோஹியாவோட பேரை வச்சு மக்களை ஏமாத்துற வேலைய பாக்குறாங்க. நீங்க எது பண்ணாலும் உங்க குடும்பத்துக்காகவும் உங்க பரம்பரைக்காகவும் மட்டும்தான் பண்றீங்க. சமூகத்துல இருக்கிற மக்கள் எங்க போவாங்க? அதை பத்தி ஏன் கவலையே பட மாட்டேங்கிறீங்க? காங்கிரஸும் அதே தான் பண்ணுது சார். காங்கிரஸோட ஒரு மினிஸ்டர் இருக்காரு, இதுக்கு முன்னாடி மினிஸ்டரா இருந்தவர் காந்திலால் புரியா, ஃபார்மர் மினிஸ்டர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனைவிக்கு நான் 1 லட்சம் கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். யாருக்கு 2 மனைவி இருக்காங்களோ அவங்களுக்கு 2 லட்சம் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன்னா, நாட்டோட நன்மைக்காக காங்கிரஸ் ஏதாவது பண்ணுவாங்கன்னு நம்புறது ஒரு பெரிய முட்டாள்தனம் சார். அதோட இதுக்காக தான் நான் சொல்றேன், இவங்களுக்கு இவங்களோட குடும்பங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஆனா எங்களுக்கு நாடு தான் முக்கியம். அதனாலதான் பாரதிய ஜனதா பார்ட்டி நேஷன் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லும். ஏன்னா மோதிஜிக்கு 140 கோடி பேரும் குடும்பம் தான். எனக்கு உத்தரப்பிரதேஷோட 25 கோடி மக்கள் தான் குடும்பம். அதனால நம்மளோட பர்சனல் ஃபேமிலி அதை நினைச்சு கவலைப்படுறதுக்கு பதிலா நாங்க மாநிலத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ராய்பரேலியில குடும்பங்களை பத்தி நிறைய கவலைப்பட்டு பேசுறாங்க. பிரியங்கா காந்தி தன்னோட ஸ்பீச்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மா இறந்தாங்க, அப்ப மகன் எழுந்து நின்னா, மகன் உயிரை விட்டதுக்கு அப்புறம் அவங்களோட விதவை எழுந்து நின்னாங்க. நாங்க இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணிக்கிட்டே இருப்போம். காங்கிரஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மக்களோட உணர்ச்சிகளோட இந்த மாதிரி விளையாடிதான் நாட்டை தப்பான வழிக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா இந்த முறை அமேட்டி ராய்பரேலியோட மக்களும் இவங்களுக்கு சரியான பதில கொடுக்க போறாங்க. அமேத்தியோட மக்களும் போன முறையே பதில் சொல்லிட்டாங்க. ராய்பரேலி மக்களும் இந்த முறை இவங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க. இந்த குடும்ப அரசியல் எல்லாம் இதுமேல் நடக்கவே நடக்காது. புது இந்தியா, நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்ற வாக்கியத்துக்கு தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், ஃபேமிலிக்காக இல்ல. இவங்க எல்லாரோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபியோட எக்ஸ்டெண்டட் குடும்பம் தான் இடியும் சிபிஐங்கிறாங்க. இங்க பாருங்க, அத பிஜேபி கூட சேர்த்து பேசுறது ரொம்ப தவறு. இடியா இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், இல்ல சிபிஐயா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் நாட்டோட இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன். அவங்க இஷ்டப்படி வேலை செய்யறதுக்கான சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு. அங்க அவங்களோட டைரக்டரை செலக்ட் பண்றதுக்கும் அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுல எதிர்கட்சி ஆளுங்களும் அதுல பார்ட்டா இருப்பாங்க. அதோட அத பிஜேபியோட சேர்த்து பேசுறது எனக்கு தவறுன்னு தோணுது. பாரதிய ஜனதா பார்ட்டி எங்களோட தலைவரோட தலைமையில எங்களோட கொள்கைகளை வச்சு வேல்யூஸ் அண்ட் ஐடியா அரசியலை நடத்திட்டு இருக்கு. அந்த வேல்யூஸ்க்கும் ஐடியல்ஸ்க்கும் மக்கள் கண்டிப்பா துணை இருப்பாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுத்துருச்சு. அவர் கண்டிப்பா இடியையும் தாக்குவாரு, பிஜேபியையும் தாக்குவாரு, மோடிஜியையும் தாக்குவாரு. ஜெயில இருந்து பெயில்ல வெளியே வந்ததுக்கு அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் எவ்வளவு ஆக்ரோஷமா இருக்காருன்னா, அவர் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவரு தன்னோட ஆரோக்கியத்தை பத்தி கொஞ்சமாவது கவலைப்பட்டே ஆகணும். சுப்ரீம் கோர்ட் அவருக்கு பெயில் கொடுத்திருக்கு. 20 நாள் கேம்பெயின் பண்ண சொல்லிருக்கு. அவரு அரசியல் கேம்பெயின்ல கலந்துக்கலாம் தான் சொல்லியிருக்காங்களாம். அவர் அரசியல் கேம்பெயின்ல நல்லா கலந்துக்கட்டும். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அவரை இந்த முறையாவது உண்மை பேசுறதுக்கான பழக்கத்தை உருவாக்கிக்கணும். ஏன்னா நாடு இவங்களோட பொய்கள் எல்லாத்தையும் கேட்டு மக்கள் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. இப்ப எல்லா மக்களும் எதிர்பார்க்கறது நாட்டுல உண்மை மட்டும்தான் வெளியே வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. இவங்க எப்பயும் உண்மையை பேச மாட்டாங்க. இவங்க எல்லாரோட உண்மை முகங்களும் வெளியே வந்துருச்சு. அதோட ஜெயில இருந்து இந்தியா அலையன்ஸ்ல எல்லாரும் ஜெயில இருந்து வெளியே வந்தவங்க தானே. நிறைய பேர் அப்படிதான். இங்க பாருங்க, பீகார்ல பாருங்க, இன்னும் நாட்டுக்குள்ள வேற வேற இடங்கள்ல கூட போய் பாருங்க. இவங்க எல்லாரதும் ஒரே கதை தான். அது ஈத் அன்னைக்கு ஒரு மீம் வந்துச்சு. அதுல எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்னா நின்னு ஈடி முபாரக் அப்படின்னு எழுதியிருந்தது. பாருங்க, எதிர்கட்சியில இருக்கிற ஆளுங்க அவங்க கிட்ட பேச எந்த விஷயமும் இல்ல. அவங்க பண்ண வேலைகள் எல்லாத்தையும் நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரிய வருது.
அது எல்லாத்தையும் அவங்க மறைக்கிறதுக்காக நாட்டோட இந்த ஆர்கனைசேஷனை அவங்க குற்றவாளி கூண்டுல நிக்க வைக்கணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா நாட்டோட மக்களுக்கு அவங்க என்னென்ன வேலைகள் பண்ணாங்கன்றது நல்லாவே தெரியும். அது எல்லாத்துக்கும் பதிலடி சொல்ற விதமா தேர்தல்ல கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க. யோகிஜி, நாங்க உங்ககிட்ட எல்லா சப்ஜெக்ட்லயும் கேள்வி கேட்டோம். நீங்க எதையும் அவாய்ட் பண்ணவே இல்லை. எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைட்டாவே ஆன்சர் சொன்னீங்க. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்னைக்கான ஜட்ஜ் டெல்லி யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் ப்ரொஃபசர் யோகேஷ் சிங்கோட தீர்ப்பு என்னன்னு கேட்போம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்ம வழக்க நடத்தினது யோகி ஆதித்யநாத் மேல. இன்னைக்கு ஆப்கி அதாலத்துல இன்றைக்கான ஜட்ஜ் டெல்லி யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் ப்ரொஃபசர் யோகேஷ் சிங்கோட தீர்ப்பு என்னன்னு கேட்போம். யோகி ஆதித்யநாத் சார், நீங்க சந்நியாசம், தலைமை, அதோட ஆளுமையோட சிறந்த சங்கமமா இருக்கீங்க. இன்னைக்கு இந்த நீதிமன்றத்துல உங்க மேல பல குற்றச்சாட்டை போட்டாங்க. நீங்க அதை ரொம்ப சரியான வழியில, ரொம்ப தெளிவாவே, உண்மையோட டிஃபெண்ட் பண்ணிருக்கீங்க. நாட்டோட கடமைகளை ஆட்சி பண்றீங்க. நாடு முன்னேறணும் அப்படின்றதுக்காக நீங்க டிஃபெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு இந்த நாட்டு மேல இருக்கிற அன்பு நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் உத்வேகத்தை கொடுக்குது. நீங்க நாட்டோட நன்மைக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்தியா 2047க்குள்ள வளர்ந்த ஒரு நாடா மாறும். இந்த நீதிமன்றம் உங்களை கௌரவத்தோட விடுவிக்குது சார்.